நமஸ்காரம். நாளைய தினம் நம்ம ஜேஷ்ட மகாசன்னிதானத்தோட ஆராதனை வைபவம் நடக்க இருக்கு. அதுக்கு பூர்வாங்கமாக இன்றைய தினத்தில் அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகளோட திவ்ய சரித்திரம் என்ற தலைப்பில் அனன்யா ஹரிஹரன் உபன்யாசம் பண்ண போகிறா. கைத்தட்டுங்க. கைத்தட்டில் கேட்டு வாங்கக்கூடாது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு பேசுகிறவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும், அடுத்த அப்புறம் அவள் உபன்யாசம் பண்ண போகிறோம் அதை விட உற்சாகமாக இருக்கும். அதை மறந்தே போகாதீங்க. என்ன அதோடு இல்லை, கைத்தட்டுறது நம்ம தேகத்துக்கு கூட நல்லது. அதனால் நல்ல விஷயங்களை யோஜனை பண்ணாமல் பண்ணணும். மிருதங்கம் ஐஸ்வர்யா ஹரிஹரன். இதுக்கப்புறம் நம்ம நிசப்தமாக இருந்து அந்த திவ்ய சரித்திரத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். அதுக்கு எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணணும். அது முடிஞ்சோடனே வழக்கம் போல் எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு. அதனால் ஆற்றுக்கு போகணுமே, ஆகாரம் பண்ணுமே, பசிக்கணுமேங்கிறது இல்லாமல் சௌக்கியமாக உட்காந்துட்டு சரித்திரத்தையும் கேட்டு ஆகாரத்தையும் முடிச்சுட்டு போகலாம். நமஸ்காரம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா, ஹர நமः பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா, சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये, सुवक्षोजकुम्भां सुधापूर्णकुम्भां प्रसादावलम्बां प्रपुण्यावलम्बां सदा भजे शारदाम्बाम् अजस्रं मदम्बाम्. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. सदा शिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा. विवेकिनं महाप्रज्ञं धैर्यौदार्यक्षमानिधिं विवेकिनं महाप्रज्ञं धैर्यौदार्यक्षमानिधिं सदाभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे, विद्यातीर्थगुरुं भजे. अज्ञानां जाह्नवीतीर्थं विद्यातीर्थं विवेकिनं सर्वेषां सुखदं तीर्थं
भारती तीर्थमाश्रये विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुषेखरभारतीं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् हर नमः पार्वतीपतये हर हर महादेवा अखिलानन्दसन्दायी मनोज्ञमुखपङ्कजं जगद्गुरुं जगत्पूज्यं विद्यातीर्थम् अहं श्रये अभिनवविद्यातीर्थगुरो 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 भिद्यते हृदयग्रन्थिः दृष्टे यस्मिन् इति श्रुतिः जगौ परावरं शान्तं तं विद्यातीर्थमाश्रये अभिनवविद्यातीर्थगुरो 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 नटत्याननरङ्गे हि यस्य साक्षात् सरस्वती नतार्तिश्चमने दक्षं तं विद्यातीर्थमाश्रये अभिनवविद्यातीर्थगुरो 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 वटमूलं परित्यज्य शृङ्गाद्रौ निवसन् हि यः तत्त्वं बोधयते भक्ता दक्षिणास्यं तमाश्रये अभिनवविद्यातीर्थगुरो 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 विषयाशां परित्यज्य वैराग्यं परमं श्रिताः मुनयो यत्कृपाभाजः तं विद्यातीर्थमाश्रये अभिनवविद्यातीर्थगुरो 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 द्यावा भूमिः जनयन् देव एक इति श्रुतिः यं वर्णयति सर्वेशं तं विद्यातीर्थमाश्रये अभिनवविद्यातीर्थगुरो 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 तीरे तुङ्गतटिन्यायः तत्त्वं शिष्यान् प्रबोधयन् आस्ते देशिकराजं तं विद्या
तावदवबोधयन् शिष्यान् धर्मपथासक्ता कुरुते तमहं श्रये अभिनवविद्यातीर्थगुरो 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 सद्गुरुनाथ महाराज की जय. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரம கிருபையினாலையும் இங்கே இருக்கக்கூடிய சாரதாம்பிகையினுடைய பரிபூர்ண கிருபையினாலையும் குருநாதாளுடைய ஒரு அபார கட்டாட்சத்தினாலையும் இன்றைய தினம் இத்தகைய ஒரு அருமையான சத்சங்கம் கிடைச்சிருக்கு. நாளைய தினம் ஆச்சாரியாளுடைய ஆராதனை அப்படிங்கிறத ஒட்டி அவருடைய திவ்ய சரித்திரத்தை ஸ்மரிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். பொதுவாக நமக்கு பலவிதமான கடன்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவா. ரிஷி கடன் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்லுவா, தேவ கடன் உண்டு அப்படின்னு சொல்லுவா, பித்ருக்களுக்கு கடன் உண்டு அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கு கடனை அடைக்கிறதுக்காக தான் நாம் அப்பப்போ ஏதோ பூஜைகள் பண்ணுறோம். அல்லது பித்ருக்களுக்கு கடனை அடைக்கணும் அப்படின்னா நாம் ஸ்ரார்த்தம் தர்ப்பணம், இப்போ மாலையபக்ஷம் வேற நடக்கிறது இல்லையா, அவ ஆற்றுல தர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா நமக்கு இத்தகைய ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம பித்ருக்கள்லாம் இல்லாமல் நாம் எங்கேருந்து வந்திருப்போம். அதனால அவளுடைய ஒரு கிருபையினால தானே நமக்கு இந்த ஜென்மா கிடைச்சிருக்கு. அதனால அவளுக்கு நம்மளுடைய கிராட்டிடியூடை காண்பிக்கிறது போல இந்த தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அப்போது எப்போ நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்த அந்த பித்ருக்களுக்கே நாம் தர்ப்பணம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நவஜீவனம் புதுசாக இன்னொரு ஜீவனத்தையே கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார். யாரு அப்படின்னா குருநாதன் அப்படின்னு அவருக்கு பெயர். பொதுவாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா அவாவா ஒரு பேராமீட்டர் வச்சுண்டு இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவா. சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா என் லைஃப் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது சார், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கு சார் அப்படின்னு கல்யாணத்தை ஒரு கோலா வச்சுட்டு இருப்பா. ஆனால் உண்மையாக மனுஷால் எதை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் என்னுடைய வாழ்க்கையில் குருநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், குருநாதனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்னா குருநாதரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற எல்லா அசட்டுத்தனமும் நம்ம கிட்டக்க இருந்திருக்கோம். குருநாதரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் போயிடுதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எங்கேயும் போல உள்ளேயே தான் இருக்குது. இருந்தாலும் என்ன அப்படின்னா அவர் சன்னிதானத்தில் போய் நிற்கும் பொழுது அடாடா நம்ம எவ்வளோ பெரியவர் முன்னாடி நிற்கிறோம், அதனால நம்ம வாழை சுருட்டிண்டு இருக்கணும் அப்படின்னு வாழை சுருட்டிண்டு இருக்கோம் இல்லையா. அப்போது அப்பேற்பட்ட அந்த குருநாதனுக்கு என்ன நம்ம கொடுத்து அவருடைய கடனை தீர்க்க முடியும்? சுவாமி நீங்கள் எனக்கு இப்படி ஒரு உபகாரம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால நான் உங்களுக்கு நித்தியம் ஒரு முழம் புஷ்பம் வாங்கி கொடுக்குறேன், அதனால நீங்கள் எனக்கு பண்ணதுக்கும் நான் உங்களுக்கு பண்ணுறதுக்கும் சரியா போயிடுது அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்லை நித்தியம் சுவாமி நான் உங்களுக்கு ஆராதனை பண்ணுறேன், நித்தியம் நான் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறேன், நித்தியம் உங்கள் பாதுகையை நான் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பாதுகை ஆராதனம் பண்ணுறதுனால உனக்கு தானே க்ஷேமம், அதுலேயும் ஸ்வார்த்தம், அதையும் ஆராதனம் பண்ணுறதுனால உனக்கு தான் க்ஷேமம். அப்போ குருநாதருக்கு எந்த ஒரு காரியமுமே பண்ணி அவருடைய கடனை நான் தீர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போ அதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா சதா அவருடைய நாமத்தையே சொல்லிண்டு சதா அவரை பற்றியே நினைத்து கொண்டு அவருடைய சரித்திரத்தையே கேட்டுக்கொண்டு இப்படி ஜீவனத்தை போக்கின்னு இருந்தோம் அப்படின்னா இதனால கடன் அடைச்சிடுவியா அப்படின்னு கேட்டால் ஸ்மரிப்போம் இல்லையா குருநாதனை, இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரே அப்படிங்கிற ஸ்மரணை வரணும் இல்லையா. அந்த ஸ்மரணைக்கு முக்கியம் இது போன்ற சத்சங்கங்கள், கதாசிரவணம், நாம சங்கீர்த்தனம் போன்ற சத்சங்கங்கள் அதுக்கு அடிப்படையாக இருக்குது. அவதாரம் அப்படிங்கிற சப்தத்துக்கே இறங்கி வருது அப்படின்னு அர்த்தம். அவதாரம் பகவான் அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா நம்மெல்லாம் பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்மெல்லாம் போன ஜென்மத்தில் ஏதோ பாப புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதனால அந்த பாப புண்ணிய கணக்குக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஜென்மா கிடைக்கிறது. ஒருத்தர் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்கார் அப்படின்னா அவருக்கு மனுஷ ஜென்மா கிடைக்கலாமா இருக்கும்.
இல்லை ஒருத்தர் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கா அப்படின்னா ஏதோ புழு பூச்சி போன்ற ஜென்மாக்கள் கிடைக்கும். ஆனால் பகவான் அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா பகவானுக்கு ஏது கர்மா இருக்கா என்ன? அவர் எதுக்காக அவதாரம் பண்ணுறார் அப்படிங்கிறத பகவானே சொல்கிறார். என்னுடைய அவதாரம் அப்படிங்கிறது உன்னோடத போல அப்படின்னு நினச்சிக்காத அர்ஜுனா, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னு கீதையில் சொல்கிறார், 4வது அத்தியாயத்தில் சொல்கிறார். என்னுடைய அவதாரம் அப்படிங்கிறதோ அல்லது நான் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறதோ ரொம்ப திவ்யமானது, அதெல்லாம் உன்னால் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ எதுக்காக பகவான் ஒரு வாட்டியும் இறங்கி 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 வரார் அப்படின்னா, நம்மளை போன்ற ஜீவன்கள் சம்சாரத்தில் மாட்டின்று கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கெல்லாம் ஒரு கதி அப்படின்னு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் இறங்கி வந்தாதான் உண்டு. இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இங்கே போனால் சந்தோஷம் கிடைக்குமா, அங்கே போனால் சுகம் கிடைக்குமா, இவா ஏதோ மந்திரம் பண்ணுறாளே, இவா என்னமோ மேஜிக் மாதிரி சொல்கிறாளே, அங்கே போனால் அங்கே ஒரு ஜோசியர் உட்காந்துட்டு இருக்காரா மரத்தடியில், அவர்கிட்ட போனால் என்ன தெரியுமோ உங்களுக்கு நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறார். எப்படி சொல்லுவார்? உங்கள் வாயிலேருந்தே வாங்கி திருப்பி சொல்லுவார். அப்போது இது போல் மந்திரம் ஜோசியம் இதிலெல்லாம் போய் ஏமாந்துடாமல் நாம் பகவத் சரணத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரே மார்க்கம் உத்தமமான குருவை ஆசிரியிக்கிறதுக்கு தான். அந்த உத்தமமான குரு எப்படி இறங்கி வரார் அப்படின்னா, அஜ்ஞானாந்தர்கஹனபதிதான் ஆத்ம வித்யோபதேஷைஹி த்ராதும் லோகான் பவதவசிகா தாபபாபச்யமானா முக்த்வா மௌனம் வடவிடபினோ மூலதோ நிஷ்பதந்தி. முக்த்வா மௌனம் வடவிடபினோ மூலதோ நிஷ்பதந்தி. शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा. பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தில் தட்சிணாமூர்த்தி அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கார். அவரை சுற்றி சனகாதிகள் உட்காந்துருப்பா. அங்கே எப்படி கிளாஸ் நடக்கும் அப்படின்னா, இங்கெல்லாம் நடக்கிறது போல வாத்தியார் இறஞ்சு கத்துவார், அந்த குழந்தையில் ஜேஷ்ட பண்ணிட்டு இருப்பா, அப்படிலாம் இருக்காதான். அங்கே தட்சிணாமூர்த்தி மௌனத்தில் இப்படி உட்காந்துட்டுருப்பாராம். பொதுவாக ஒருத்தர் வாய் மூடிண்டு உட்காந்துட்டுருக்கான்னு வச்சுப்போமே, இப்போவே உபன்யாசம்னு டைட்டில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்து இப்படி உட்காந்துட்டுருந்தேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டுருப்பேள். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவளே பாவம் கண்ணை மூடிண்டு உட்காந்துட்டுருக்கா, நம்ம என்னத்தை பண்ணுறது இங்கே உட்காந்துட்டு அப்படின்னு எழுந்துட்டு போயிடுவா இல்லையா. ஆனால் தட்சிணாமூர்த்தியின் இடத்துல என்ன அப்படின்னா, அவர் கண்ணை மூடிண்டு மௌனத்தில் தான் உட்காந்துட்டுருப்பாராம். ஆனால் அவர் மௌனத்தினாலேயே என்ன விஷயம் சொல்ல வரார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய அளவு சக்தி சனகாதிகளுக்கு உண்டு. அதனால இவர் மௌனத்திலேயே உட்காந்துட்டு இருந்தாலும் அவளுக்கு புரியும் இவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறது. அதனால இப்படி மௌனத்தில் உட்காந்துட்டு இருப்பார் அவர். அங்கே இருக்கக்கூடிய சனகாதிகள்லாம் இவர் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பா. இவருடைய மௌனத்தினாலேயே இவர் எந்த ஞானத்தை உபதேசம் பண்ணணுமோ அதை பண்ணிவிடுவார். இப்படி மௌனத்தில் உட்காந்துட்டு பார்த்தாராம் தட்சிணாமூர்த்தி. இந்த மௌனத்தினால ஏதோ அப்பேற்பட்ட யோக்கியதை உடைய இந்த சனகாதிகள் வேணா ஞானத்தை பிடிச்சுக்கிறா. ஆனால் இந்த கீழே கலியுகத்தில் இருக்காளே இவாளுக்கெல்லாம் நாம் மௌனமாக போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா பிரயோஜனப்படாதே. ஏன் அப்படின்னு கேட்டால் அவ மைக்கு போட்டு கத்துறா. அப்படி கத்தும் பொழுது இவாளுக்கு என்னன்னா, எங்கே வாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ, எங்கே சத்தம் ஜாஸ்தியாக இருக்கோ அதை தான் உண்மைன்னு நம்பிண்டு போயிடுவா. இங்கே நம்ம இப்படி மௌனமாக உட்காந்துட்டோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி பாவம் அவளுக்கு கிடையாது. அதனால அவளை கரையேற்றணும்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தார். உடனே தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணினார் அப்படின்னா, போகிறது போ, நம்ம மௌனம் போச்சுன்னா போகட்டும், ஆனால் இந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் கரையேறணும் அப்படின்னு மனசில் ஒரு கருணை ஏற்பட்டதாம். அந்த கருணையினால என்ன பண்ணுறார் அப்படின்னா, முக்த்வா மௌனம் வட விடபினோ மூலதோ நிஷ்பதந்தி. தன்னுடைய மௌனத்தை விட்டாராம். சரி, மௌனத்தை விட்டுட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, சம்போர் மூர்த்திஷ்சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா.
அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா, சாக்ஷாத் சிவபெருமானே சங்கராச்சாரியாளுடைய ரூபத்தை எடுத்துட்டு வந்து லோகத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ரொம்ப அழகான பதம் சரதி அப்படின்னு போடுறார். அவர் ஏதோ நடந்தார், அந்த காலத்தில் அவதாரம் பண்ணினார், நடந்தார் அப்படின்னு பாஸ்டன்ஸ் இல்லை, நடக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதை தான் நம்ம முதல்ல ஒரு ஸ்தோத்திரம் பாடினோம் இல்லையா, அது நம்மளுடைய மகா சந்நிதானம் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளுடைய அக்ஷரமாலா அப்படிங்கிற ஸ்தோத்திரம் ஜெகத்குரு அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள் மேலேயே அனுகிரகம் பண்ணியிருக்கார் இத்தகைய ஒரு ஸ்தோத்திரத்தை. இந்த ஸ்தோத்திரத்திலையும் அதே விஷயத்த சொல்றார். வட்டமூலம் பரித்யஜ்ய, அந்த வட்டமூலம் அந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஆலமரத்தை விட்டுட்டாராம். விட்டுட்டு என்ன பண்றார் அப்படின்னா, ஸ்ருங்காத்ரௌ நிவசன் ஓடி வந்துட்டாராம். எந்த க்ஷேத்திரத்துக்கு அப்படின்னா நம்மளுடைய ஸ்ருங்கேரிக்கு ஓடி வந்துட்டாராம். தத்துவம் போதயதே பக்தான் தக்ஷிணாஸ்யம் தமாஸ்ரயே, பக்தர்களுக்கு உயர்ந்த தத்துவத்தை போதிக்கிறதுக்காக அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தியே நம் குருநாதாளாக நம் ஆச்சாரியாளாக இறங்கி வந்திருக்கார் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார். ஆச்சாரியாள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இனி உபன்யாசத்தில் அடிக்கடி அங்கங்கே ஆச்சாரியாள் ஆச்சாரியாளுங்கிற பதம் வரும். அப்போது அந்த ஆச்சாரியாள் அப்படிங்கிற பதம் யாரை குறிக்கிறது அப்படின்னா ஜெகத்குரு அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளை. மகா சந்நிதானம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னா அது யாரை அப்படின்னா ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளை. பரமாச்சாரியாள் அப்படின்னு நிறைய இடத்துல பதங்கள் வரும். அது யாரு அப்படின்னா அது நம்மளுடைய அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவருடைய குருநாதரான ஜெகத்குரு சந்திரசேகரேந்திர பாரதி சுவாமிகள். இப்படி ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்கிறார், எப்படி பகவானே சாக்ஷாத் கைலாசபதியே அந்த ஆலமரத்தை விட்டுட்டு ஸ்ருங்கேரிக்கு வந்திருக்கார் அப்படின்னா என்ன ஒரு பாக்கியம். ஏதோ அன்றைய நாள் தான் இருந்தார் அப்படின்னு கிடையாது, இன்றைய தினமும் நமக்கு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணிருக்கா இல்லையா. அவளும் யாரு அப்படின்னா சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா, சாக்ஷாத் சிவபெருமானுடைய அம்சமே தான் லோகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஸ்ருங்கேரி பரம்பரை அப்படிங்கிறது யார் இடத்துல ஆரம்பிக்கிறது அப்படின்னா சதா சிவசமாரம்பாம், சாக்ஷாத் பகவான் இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த பரம்பரை அடுத்து பிரம்மாவுக்கு அடுத்து வசிஷ்டர், வசிஷ்டருக்கு அடுத்து சக்திக்கு அடுத்து பராசரருக்கு அடுத்து வேதவியாசர், வியாசருக்கு அடுத்து சுக மகரிஷி, அவருக்கு அடுத்து கௌடபாதருக்கு அடுத்து யாரு அப்படின்னா கோவிந்தபாதர் அப்படிங்கிற மகாத்மா, அவருக்கு அடுத்து யாரு அப்படின்னா நம்மளுடைய ஆதிசங்கராச்சாரியார், அவரிடத்துலேருந்து சுரேஸ்வராச்சாரியார் அப்படின்னு ஆரம்பித்து இந்த பரம்பரை இப்படி வந்துட்டுருக்கு. பொதுவாக நம்ம எல்லா குருமார்களையும் ஸ்மரிக்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய ஸ்லோகமாக போயிடும். யார்கிட்டையாவது போய் இந்த பரம்பரையை ஸ்மரிக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னால் அது என்ன சார் அவ்வளோ பெரிய ஸ்லோகமாக இருக்குது, என்னாலெல்லாம் அதை பைஹார்ட் பண்ண முடியாது, என்னாலெல்லாம் நித்தியம் சொல்ல முடியாது அப்படின்னு யாராவது சொல்லிட போகிறாளேன்னு பயம். அதனால ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி ஸ்வீட்டாக குட்டியாக வச்சுட்டாராம். என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பரம்பரை யார் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது, சதா சிவசமாரம்பாம். சரி, எப்போதுமே ஒரு ஹாரம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த ஹாரத்தில் பலவிதமான முத்துக்கள் இருக்கும். ஆனால் எப்போதுமே பார்க்குறவாளுடைய திருஷ்டி எதுக்கு முதல்ல போகும், அந்த ஹாரத்திலேயே ஒரு பெண்டன்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு டாலர் மாதிரி ஒன்று இருக்குமே, அந்த டாலர் தான் அந்த டாலர் நன்னா இருக்கே, அந்த டாலர் எங்கே வாங்கினேள் அப்படின்னு தானே கேட்பா முதல்ல. அப்போ அந்த டாலரை தானே பார்ப்போம். அப்படி இந்த பரம்பரைக்கே ரொம்ப அழகாக மத்தியில் டாலரை போல ஜொலிக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சங்கராச்சாரிய மத்தியமா, சாக்ஷாத் பகவத் பாதாள் ஆதிசங்கராச்சாரியாள். அவரிடத்துலேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் சொல்கிறார், ஒரு குருவாக சொன்னால் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும்பா, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற குருமார்கள் எல்லாம் வேற லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும்
அதனால நீ சிரமப்படாத, நீ ஒரே வரியில என்ன சொல்லிடு அப்படின்னா, அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம், என் ஆச்சாரியன் பர்யந்தம் எந்தெந்த அவதார புருஷாள், எந்தெந்த மகானுபாவாள், எந்தெந்த குருமார்கள் இருக்காரோ அவ எல்லாரையும் வந்தே குரு பரம்பரா, அந்த எல்லா குருமார்களையும் நான் நமஸ்காரம் பண்றேன், இத்தகைய ஒரு உயர்ந்த குரு பரம்பரையை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த ஸ்லோகம். இந்த தட்சிணாம்நாய ஸ்ருங்கேரி சாரதா பீட்டத்தில் 35வது பீட்டாதிபதியாக இருந்தவர் நம்மளுடைய ஆச்சாரியாள். ஆச்சாரியாளுடைய அவதாரம் அப்படிங்கிறது எப்போ நடக்கிறது அப்படின்னா, ஆஸ்விஜ மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியில் 13ஆம் தேதி நவம்பர் மாதம் 1917 வருஷம் 13th நவம்பர் 1917 ஆச்சாரியாளுடைய அவதாரம் அப்படிங்கிறது நடக்கிறது. ஆச்சாரியால் எங்கே அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா, பெங்களூரில் அவதாரம் பண்ணுறார். ஆச்சாரியால் பெற்ற அத்தகைய பாக்கியம் பண்ணவா யாரு அப்படின்னா, கைபூர் ராமா சாஸ்திரிகள் அப்படிங்கிற ஒரு பெரியவரும் வெங்கடலக்ஷ்மி அம்மாள் அப்படிங்கிற ஒரு அம்மாளும் தான் நம்மளுடைய ஆச்சாரியாலை இந்த லோகத்துக்கு கொடுத்தவா. ஆச்சாரியாளுக்கு பூர்வாசிரமத்தில் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நாமம். இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நாமத்தோட சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்து ஆச்சாரியால் ரொம்ப சமத்தா இருப்பாராம், கெட்டிக்காரராக இருப்பாராம். இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. எப்போ பகவானுடைய அவதாரமோ அப்போ அவ சமத்தா தான் இருப்பா, அவ அத்தகைய மேதாவிலாசத்தோட தான் இருப்பா. இருந்தாலும் நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, அவருடைய குணங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாடம். அவர் அவ்வளோ சமத்தா இருந்தார் இல்லையா, அவரளவு நம்மளால சமத்தா இருக்க முடியாது. ஆனால் நம்ம அட்லீஸ்ட் அவரதில் ஒரு 0.1% சமத்தா இருக்கணும்னு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நாம் அனுபவிக்கிறது. ஆச்சாரியால் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சமத்தா இருக்கக்கூடியவர். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா போய் பண்ணுவாராம். இப்போ இருக்கிற குழந்தையெல்லாம் அம்மா போய் ஹெல்ப் கேட்டால், அம்மா அப்போம்மா எனக்கே நிறைய வேலை இருக்குது, எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, நானே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிடுவா இல்லையா. ஆச்சாரியால் அப்படிலாம் கிடையாதான். அம்மா கேட்கணுன்னே எதிர்பார்க்க மாட்டார், தானே ஓடி 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 போய் அம்மாவுக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார். ஆச்சாரியாளுக்கு ஒரு அக்கா உண்டு, ஒரு சின்ன தம்பி உண்டு. அந்த தம்பியையும் ரொம்ப ஸ்ரத்தையாக பார்த்துப்பாராம். பார்க்குறவாள்லாம் கேட்பாலாம், ஏண்டா கண்ணா நீ எதுக்கு தம்பியை பார்த்துக்கிற, அதான் ஆற்றுல இவ்வளோ பேர் இருக்கா இல்லையா, நீயே சின்ன குழந்தை, நீ எதுக்கு தம்பியை பார்த்துக்கிற, அம்மா பார்த்துக்க மாட்டாளா அப்படின்னா ஆச்சாரியால் ரொம்ப அழகாக சொல்லுவாரா, அம்மாவுக்கு ஏற்கனவே உள்ள நிறைய காரியம் இருக்குது, அதில் இன்னும் பாவம் இவனையும் பார்த்துக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவா இல்லையா. நான் இதே இவனை பார்த்துட்டேன் அப்படின்னா அம்மாவுக்கு இது ரொம்ப உபகாரமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சமத்தா இருக்கக்கூடியவர். மேலும் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கருணை ஜாஸ்தி ஆச்சாரியாளுக்கு, பொறுமை ஜாஸ்தி. எந்தெந்த குணம் ராமாயணத்தில் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரு 16 குணம் லிஸ்ட் கொடுக்குறார். இந்த குணங்கள் இருக்கணும், இந்த லோகத்தில் தைரியசாலியாக இருக்கணும், தர்மவானா இருக்கணும், சத்தியசந்தரா இருக்கணும், குணவானா இருக்கணும் அப்படின்லாம் பெரிய லிஸ்ட்டு கொடுப்பார். அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு ஆச்சாரியாளுடைய சரித்திரத்தை பார்த்தோன்னா ராமரே இறங்கி வந்துட்டாரோ அப்படின்னு தோணும்படி இருக்குமா. அப்படி அத்தனை குணங்களும் பரிபூர்ணமாக நிறைஞ்சவராக இருப்பாராம். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கருணை ஜாஸ்தி. ஒரு சமயம் ஆச்சாரியாளோட ஃப்ரெண்டு ஒரு பையன் பாவம் எக்ஸாம் சரியாக எழுதலை போல இருக்கு. எக்ஸாம் சரியாக எழுதலைன்னா என்ன பெரிய என்ன டெஸ்ட்டு, பேசாமல் சரிப்பா இந்த வாட்டி ஏதோ சரியாக எழுதலை, அடுத்த வாட்டி எழுதுப்போ அப்படின்னு சொன்னால் போறாதா. அவள் அப்பா உடனே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவள் அப்பா அங்கேருந்து வந்தார். என்னடா எக்ஸாம் நீ ஒழுங்காக பண்ணலையா அப்படின்னு வந்தார். ஒரு மிரட்டினார். இந்த குழந்தை மிரட்டினதுக்கே அழ ஆரம்பிச்சுட்டான். என்னடா அழற அப்படின்னார். அங்கேருந்து போய் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கின்னு வந்து இந்த குழந்தைய பட்டுன்னு குனியினார். குனியை வச்சு அந்த கல்லை தூக்கி அந்த குழந்தை மேலே வச்சுட்டாராம். இது என்ன ஒரு அநியாயம், யாராவது குழந்தைக்கு இப்படியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாளா? படிக்கலைன்னா தப்பு தான், அதுக்குன்னு இப்படி இல்லாமா பனிஷ்மெண்ட் கொடுப்பா? அந்த குழந்தை மிரட்டினதுக்கே பாவம் அழ ஆரம்பிச்சிடுத்து. இதில் இன்னும் வலி தாங்கல் அந்த குழந்தைக்கு, கேவிண்டு அழறது. தெருவில் இருக்கிறவா எல்லாரும் ஓடி வந்துட்டா. எல்லாரும் வந்து நின்னுண்டு பார்க்குறாளே தவிர ஒருத்தர் ஏன் சுவாமி இப்படி பண்ணுறேள் அப்படின்னு கேட்பாளோ அப்படின்னா யாரும் அப்படி கேட்கலையா. ஏன் அப்படின்னு கேட்டால், உங்காத்து குழந்தை மேலேயா வச்சேன், என் குழந்தை மேலே தானே வச்சேன் அப்படின்னு இவர் கேட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது
அப்படின்னு யாரும் ஒன்றும் பேசலை. பேசாமல் அவாவா வாய முடிந்து நிற்கிறா. அங்கேருந்து ஓடி வந்தார் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற அந்த சின்ன குழந்தை. ஓடி வந்து, மாமா மாமா, இது என் ஃப்ரெண்டு தானே, அவன் ஏதோ எக்ஸாம் சரியாக எழுதலைன்னு தானே அவனுக்கு இப்படி கல் மேலே வச்சுருக்கேன், பரவாயில்ல, அவனுக்கு பாவம் ரொம்ப வலிக்கிறதுங்கிறான், நீங்கள் வேணா சித்த நேரம் அந்த கல்லை தூக்கி ஏன் முதுகு மேலே வைங்கோ, நான் தாங்கிக்கிறேன் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ஆஸ்வாசம் படுத்திட்டு வரட்டும், அது வரைக்கும் நான் இந்த கல்லை வச்சுக்கிறேன் அப்படின்னாராம். அப்படின்னா எத்தகைய ஒரு அளவு ஒரு கருணை இருந்தது அப்படின்னா இப்படி ஒரு வார்த்தை வாக்கிலிருந்து வரும். அவள் அப்பாவுக்கு கண்லேருந்து ஜலம் வந்துடுத்தான். இங்கே இத்தனை பேர் நின்றுண்டு வேடிக்கை பார்க்குறான், ஆனால் அந்த குழந்தை வந்து இப்படி சொல்கிறது பற்றியா அப்படின்னு தோணித்து உடனே அந்த கல்லை தூக்கி ஓரமாக தூக்கி போட்டாராம். இப்படி ஆச்சாரியாளுடைய பால்யத்திலே பல சம்பவங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சமயம் இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற குழந்தை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒருத்தர் ராத்துக்கு சாப்பிட்றதுக்கு போகிறார். சாப்பிட்றதுக்கு போகும்பொழுது அவாத்தில் பாவம் பரிமாறின சாப்பாடு ஏதோ கொஞ்சம் காரமாக இருந்துடுத்து. இந்த குழந்தையெல்லாம் வாயில் வச்சதுன்னா எல்லாம் ஆன்னு கத்துறது, எல்லாம் ஜலம் வேணும் ஜலம் வேணும், எனக்கு சித்த வெள்ளமாவது கொடுங்க, ரொம்ப தாகம் எடுக்கிறது, ரொம்ப காரமாக இருக்குது, நாக்கெல்லாம் எரியறது அப்படின்னு எல்லாரும் கத்துறா. ஆனால் இந்த ஸ்ரீனிவாசன் மட்டும் என்ன பண்ணுறார் அப்படின்னா அப்படியே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அந்த சாப்பாடு அப்படியே சாப்பிட்டுன்னு இருக்காராம். ஏண்டா ஸ்ரீனிவாசா நீ இப்படி சாப்பிட்டுன்னு இருக்கே, இது காரமா இல்லையா நோக்கு? என்ன காரம்? இந்த காரம் காரம் இல்லாமல் இனிக்கிறது கசக்கிறது இதெல்லாமே சரீரத்துக்கு தானே அப்படின்னு உடனே, ஓஹோ நீ தத்துவம் எல்லாம் பேசுறியா, சரி உனக்கு ஏதோ இந்த காரம் தாங்கிறதுனால நீ இப்படி பேசுற, நான் உனக்கு ஒரு பிடி பச்சை மிளகா தரேன், உன்னால சாப்பிட முடியுமா அப்படின்னு உடனே ஆச்சாரியால் ஒன்றுமே சொல்லலையா, பேசாமல் வாய மூடின்னு இருக்கான். நிஜமாவே ஒரு பையன் போய் ஒரு பிடி பச்சை மிளகாவை எடுத்துன்னு வந்து வைக்கிறாராம் இப்படி தட்டில். உடனே ஏதோ நான் பேசாமல் வாய மூடின்னு இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக பச்சை மிளகாவை என் தட்டில் போடுவியாடா அப்படின்னு கேட்கணும் இல்லையா? யாராக இருந்தாலும் வாஸ்தவத்தில் கேட்போம் தானே. ஆச்சாரியால் என்ன பண்ணுறாராம், ஒரு மிளகாயா எடுத்து வாயில் போட்டுக்கிறாராம். இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு ஏதோ ஒரு மிளகா ரெண்டு மிளகா இல்லை, ஒரு பிடி பச்சை மிளகாவையும் ஆச்சாரியாலே சாப்பிட்டாராம். என்ன அப்படின்னா அவளுக்கெல்லாம் சரீரத்து மேலே அப்படி ஒரு அபிமானம் அப்படிங்கிறது கிடையாது. இது என் சரீரம், இதை நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அபிமானமே இல்லாமல் இருக்கக்கூடியவா. அப்போது அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பயந்து போயிட்டா, இது ஏதோ சார் நம்ம ஃப்ரெண்டுன்னு நினச்சின்னு இருக்கோம், ஆனால் இவன் பற்றியா பச்சை மிளகாவை கொடுத்தா கூட அப்படியே சாப்பிட்டு விட்றானே அப்படின்னு நினச்சிக்கிறா. இன்னொரு ஃப்ரெண்டு நினச்சிட்டார், அந்த ஊர்லேயே எங்கே போனாலும் ஸ்ரீனிவாசனா ரொம்ப பொறுமை ஜாஸ்தி, ஸ்ரீனிவாசனா ரொம்ப பொறுமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாளாம். இப்படி கேட்டு கேட்டு ஆச்சாரியாளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு தோணித்து, என்னடா ஸ்ரீனிவாசா என்னமோ உனக்கு ரொம்ப பொறுமை ஜாஸ்திங்கிறாளே, உனக்கு என்ன நிஜமாவே பொறுமை ரொம்ப ஜாஸ்தியோ அப்படின்னா, ஆச்சாரியாள் பொதுவாக இதுக்கெல்லாம் எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டார். ஆமாம் பொறுமை ஜாஸ்தி அப்படின்னும் சொல்ல மாட்டார், இல்லை பொறுமை இல்லை அப்படின்னும் சொல்ல மாட்டார், பேசாமல் இருக்கார். இப்படி இருந்துகிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆச்சு, உடனே அந்த ஃப்ரெண்ட் அங்கேருந்து போனால், எப்போதுமே ஒருத்தர் குணவான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவளுடைய நல்ல காலம் நடக்கிற வரைக்கும் குணவானாக தான் இருப்பா. அவளுக்கு ஒரு கஷ்டம் அவளுக்கு ஒரு துக்கம் அப்படின்னு வந்ததுன்னா தான் அவளுடைய ட்ரூ ஃபேஸ் தெரியும் இல்லையா? அதனால நீ ஏதோ உனக்கு சுகமாக எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதனால உன்னை எல்லாரும் பொறுமைங்கிறா. இப்போ பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஒரு பெரிய தடியை எடுத்துட்டு வந்து காரணமே இல்லாமல் போட்டு அடின்னு அடிக்கிறானாம் இந்த ஸ்ரீனிவாசன்கிற குழந்தைய. அடித்த உடனே, எடாடா எனக்கு வலிக்கிறதே நிறுத்துடா, ஏதாவது சொல்லணுமா வேண்டாமா? பேசாமல் நிற்கிறாரா, யாரையோ அடிக்கிற மாதிரி. இதுக்கு என்ன அப்படின்னா, சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமிக்கு வாலில் தீ வைப்பா. தீ வைக்கும் பொழுது ஆஞ்சநேயருக்கு என்னன்னா, யாருக்கோ தீ வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி நின்றுருப்பார். சுவாமி என்ன நின்றுண்டே இருக்கேள், தீ வச்சாச்சு, உங்களுக்கு சுடலையா? தீ வச்சிருக்கேள், ஓ ஆமா வாளுக்கு தீ வச்சிருக்கேள், சுடவே இல்லையே அப்படின்பாரா. அது போல இவர் போட்டா அடின்னு அடிக்கிறார், எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இப்படி நிற்கிறார். அடிச்சு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அந்த தடியினுடைய மார்க்ஸ் எல்லாம் ஆச்சாரியாளுடைய அந்த திவ்ய சரீரத்தில் மேலே பட்டிருக்கு. அடிச்சு இந்த பையனுக்கு டயர்டாக போயிடுத்து, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுத்து. இவன் கேட்குறான், என்னடா இப்படி அடிச்சுட்டே இருக்கேன், வாயை மூடிண்டே இருக்கியே அப்படின்னு. உடனே நான் உனக்கு ஒரு கதை சொல்லவா, எப்படி இருக்கும்? அடி வாங்கியிருக்கார், இப்போதான் அடி வாங்கினதும் பத்தியா, இவ்வளோ அடிச்சும் கூட உனக்கு தான் கை வலிக்கிறது பத்தியா அப்படின்னு சொல்லலை,
நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், நீ கேட்குறியா அப்படிங்கிறார். என்ன கதை? ஒரு ராஜா இருந்தாராம், ஒரு புத்த பிட்சு இருந்தாராம். இப்படிதான் சும்மாவே போய் அந்த புத்த பிட்சுவை அடிச்சுட்டே இருந்தார் ராஜா. அடிச்சு என்ன ஆச்சு, அந்த புத்த பிட்சு ஒன்றுமே சொல்லலை, இப்படி வாய மூடின்னு இருந்தாரா. அந்த ராஜா உடனே அடாடா இவ்வளோ நல்லவரை போட்டு நாம் இப்படி அடிச்சுட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணா ராஜா. ஃபீல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணானா, அன்றைய தினத்துலேருந்து அந்த புத்த பிட்சுவோட எல்லா செலவையும் ராஜா தான் பார்த்துட்டானா. அப்படின்ன உடனே இந்த கதையை சொல்கிறாராம் அவர் ஃப்ரெண்டுக்கு. அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரே வெக்கமாக போயிடுதான். நம்ம எப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப வெக்கமாக போயிடுத்து. சரி, இவ்வளோ பொறுமையாக இருக்கார் ஆச்சாரியால், அவருக்கு பாவம் கோவமே வராது போல இருக்கு அப்படின்லாம் நம்ம நினச்சக்கூடாது. ஆச்சாரியால் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, தர்மத்துக்கு ஒரு ஹானி ஏற்படுறது அப்படின்னா அதை ஒரு காலம் பொறுத்துண்டு இருக்கவே மாட்டார். ஒரு சமயம் என்ன ஆச்சு, ஆச்சாரியால் இருந்துகிட்டே இருக்கார். ஸ்ரீனிவாசனா சின்ன குழந்தையா இருந்துட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு பையன் என்ன பண்ணுறான், பட்டாம்பூச்சி பறந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு பட்டாம்பூச்சியாக பார்த்து பிடிச்சி அதோடைய ரக்கையெல்லாம் பிச்சு போட்டுட்டே இருக்கான். ரொம்ப நேரமாக இதை கவனிச்சுட்டே இருக்கார் இந்த ஸ்ரீனிவாசன்கிற குழந்தை. என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னா, ஒரு பட்டாம்பூச்சியாக பிடிக்கிறான், பிச்சு போடுறான். இப்படியே பண்ணிட்டு இருந்தோன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டாலரேட் பண்ணிக்க முடியல. அங்கேருந்து எழுந்துட்டு வந்தார். வந்து இந்த பையனை பார்த்து அப்படி அவனுடைய 2 கையும் பிடிச்சி இப்படி பின்னாடி முறுக்கின்ட்டாராம். முறுக்கின்றவுடன், டேய் ஸ்ரீனிவாசா, எனக்கு ரொம்ப வலிக்கிறது, கையை விழுடா. வலிக்கிறதா? நன்னா வலிக்கிறதா? அந்த மாதிரி தானே அந்த பட்டாம்பூச்சிக்கும் வலிக்கும். அது போட்டு இப்படி பிச்சு போடுறியே, அதுக்கு மட்டும் வலிக்காதா? அதுக்குள்ளேயும் பகவான் தானே இருக்கார், உனக்குள்ளேயும் பகவான் தானே இருக்கார். எப்போ உனக்கு எப்படி வலிக்கிறதோ அதே மாதிரி தானே அதுக்கும் வலிக்கும் அப்படின்னு கூட இருக்கிறவாளுக்கு அவளுக்கு ஏற்ற மாதிரி. எப்போதுமே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி சொல்லி கொடுக்க முடியாது. சில ஸ்டூடெண்ட்டுக்கு நிறுத்தி வச்சு பொறுமையாக தான் சொல்லி கொடுக்கணும். சில ரொம்ப புத்திசாலியான குழந்தைகள் இருக்கும், அதுக்கு வேகமாக நடத்திட்டு போயிடுவா. அப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவார் இல்லையா, அதுபோல் ஆச்சாரியாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவார். இப்படி இருந்துட்டு இருக்கும்பொழுது ஆச்சாரியால் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு போகிறதுக்கே எல்லாரும் ரொம்ப பயப்படுவாளாம். ஏன் அப்படின்னா, அவங்க பேய் நடமாடுறது அப்படின்னு யாரோ ஒரு விஷயத்தை கலப்பி விட்டதுனால எல்லாரும் ரொம்ப பயப்படுவா. யாரும் சாயங்காலம் அடுத்துனா அந்த குளத்துக்கே போக மாட்டா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே பார்த்தா, ஸ்ரீனிவாசா, உனக்கு தான் எதை பார்த்துமே பயம் கிடையாது, சரீராபிமானமும் கிடையாதும்ப, நீ வேணா போயிட்டு வா ஏன் சித்த அந்த குளத்துக்கு சாயங்காலம் வேலையில் அப்படின்ன உடனே ஆச்சாரியால் அதெல்லாம் எதுவுமே கணிச்சிக்கவே மாட்டார். ஆச்சாரியால் சாயங்காலம் வேலை ஒரு 6 மணிக்கு மேலே போனாராம். அந்த குளத்தில் போய் கை கால்லாம் அலம்பிண்டு வந்து முகத்தெல்லாம் அலம்பிண்டு அங்கேருந்து வந்துட்டார். வந்த உடனே, எப்படிதான் ஸ்ரீனிவாசா, எப்படி நீ அங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்டால், எப்போதுமே நான் அங்கே போகும்பொழுது எனக்கு ஒரே ஒரு துணை தான். என்ன துணை தெரியுமோ அப்படின்னு கேட்குறாராம். என்ன துணை அப்படின்னு கேட்டால், ராம 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 இப்படி ராமநாமம் சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமா என்ன? நான் பாட்டு ராமநாமத்தை சொல்லிட்டு போனேன், நான் பாட்டுக்கு ராமநாமத்தை சொல்லிகிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சர்வசாதாரணமாக தான் சொல்லுவாராம். இப்படி ஸ்ரீனிவாசனா எழுந்துட்டு இருக்கும் பொழுது அங்கேருந்து ஒருத்தர் வராராம். எப்போதுமே குழந்தையெல்லாம் இருக்கும் பொழுது யாராவது பெரியவா வரா அப்படின்னா, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேட்பா இல்லையா? எந்த குழந்தைகளாக இருந்தாலும் பொதுவாக லௌகிக்க குழந்தைகள் அப்படின்னா, எனக்கு டாக்டர் ஆகணும், எனக்கு பைலட் ஆகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா இல்லையா? எனக்கு கலெக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா? அதுபோல் இந்த குழந்தையே ஏதாவது சொல்ல போகிறது அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து ஒருத்தர் வந்து, ஏன்பா ஸ்ரீனிவாசா, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை, உனக்கு இந்த லோகத்தில் என்ன பண்ணணும்னு ஆசை அப்படின்ன உடனே அவர் சொன்னாராம், எனக்கு இந்த லோகத்தில் ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, பகவானை உணரணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுறேன், அதை தான் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்ன உடனே, இந்த எப்போதுமே நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டாக நம்மக்கிட்ட பேசினாதான் நமக்கு புரியும். இந்த மாமாவுக்கு தெரியாத சப்ஜெக்டாக இவர் சொல்கிறாரா, அதனால பகவானை உணர போறியா அப்படின்னா அப்படிங்கிறார். எதுக்கு அதெல்லாம், இந்த வயசுலேயே எதுக்கு அதெல்லாம் அப்படின்ன உடனே, ஏன் மாமா இப்படி சொல்கிறேன், இந்த மனுஷ ஜென்மா அப்படின்னு எடுத்ததனுடைய பரம பிரயோஜனம் என்ன அப்படின்னா பகவானை உணர்றது தான். ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் யார் இடத்துலேருந்து வந்திருக்கோமோ, எந்த பிரம்மத்தினுடைய ஒரு திவிழையாக நாம் வந்திருக்கோமோ
அந்த பகவானை உணர்றது தானே நமக்கு க்ஷேமம். அப்போ அந்த பகவானை தானே உணரணும் அப்படின்ன உடனே, ஏன்பா நீ இன்னும் இதெல்லாம் நம்பின்னு இருக்கியா? அந்த பகவான் கடவுள் இந்த கான்செப்ட் எல்லாம் நீ நம்பின்னு இருக்கியோ அப்படின்னு கேட்குறாராம். ஏமாமா நீங்கள் நம்பலையோ? பகவான் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நீங்கள் நம்பலையா அப்படிங்கிறார். இல்லைப்பா நான் உன்னை கேட்குறேன் சும்மா. இல்லை நான் உங்ககிட்டக்க ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இது வரைக்கும் பம்பாய்க்கு போயிருக்கேளோ, பாம்பேக்கு போயிருக்கேளா? இல்லையேப்பா நான் பாம்பேக்கு போனது இல்லையே. நீங்கள் பாம்பேக்கு போனது இல்லையோனோ, அப்புறம் எப்படி பாம்பே இருக்குன்னு நம்புறேள்? இல்லைப்பா பாம்பேக்கு ஏற்கனவே போயிட்டு வந்தவா இருக்கா, பாம்பேவை ஏற்கனவே பார்த்தவா இருக்கா. அவெல்லாம் சொல்லியிருக்கா நான் பாம்பேக்கு போயிருக்கேன், அந்த பாம்பேங்கிற ஊர் இப்படி இருக்கும், நான் அந்த ஊரில் இந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன், அதனால பாம்பேன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு அவெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா இல்லையா. அதனால எனக்கு தெரியும் பாம்பேன்னு ஒரு இடம் இருக்கு. நான் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு இடம் இல்லைன்னு சொல்லிட முடியுமாப்பா? ஏற்கனவே அந்த பாம்பேவை தரிசனம் பண்ணவாலாம் இருக்கா. அதே மாதிரி தான் நீங்கள் பகவானை பார்க்கல அப்படிங்கிறதுக்காக பகவான் ஒருத்தர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. பகவானை ஏற்கனவே பார்த்த ரிஷிகள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் பகவானை ஏற்கனவே தரிசனம் பண்ணி தானே இத்தனை அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்போ எப்போ அவ பகவானை தரிசனம் பண்ணியிருக்காளோ அப்போ பகவான் அப்படிங்கிற ஒரு வஸ்து நித்தியமா இருக்குதானே. அப்போ பகவான் எப்போ இருக்காரோ அவரை உணர்றது தான் இந்த மனுஷ ஜென்மாவனுடைய பரம பிரயோஜனம் அப்படின்னு ஏதோ 60 வயசு 70 வயசுல சொல்லலை, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அத்தகைய ஒரு ஞானத்தோடு இருக்கார். இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே ஒரு ஸ்பட்டிக விநாயகருடைய ஒரு விக்கிரகம் வச்சுருப்பார். அந்த கணபதிக்கு தான் நித்தியம் பூஜை பண்ணுவாராம். அப்படி பூஜை பண்ணும் பொழுது ஒரு நாளைக்கு பூஜை பண்ணுறார் ஆச்சாரியால். பூஜை பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்க்குறார் அம்மா கிட்டக்க, அம்மா பிரசாதம் அப்படின்னு. அவள் அம்மாவோ கையை பெசக்கிண்டு நிற்கிறா. கண்ணா ஸ்ரீனிவாசா இன்னைக்கு பிரசாதத்துக்கு என் கையில் ஒன்றுமே இல்லையேடா அப்படின்னு பார்க்குறா. அதை அம்மா சொல்லணும்னு முயற்சி பண்ணுறா, ஆனால் அம்மாவால் சொல்ல முடியல. உடனே இப்படி திரும்பி பார்த்தா ஆச்சாரியாள் புரிஞ்சு போயிடுத்த அம்மாவனுடைய ஹிருதயம். அம்மா நீ கவலைப்படாதேம்மா அப்படின்னு சொன்னார். கண்ணை மூடிண்டு பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபஹிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. நாம் பகவானுக்கு எப்படி பூஜை பண்ணுறோம், எவ்வளோ விமர்சையாக பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. நாம் அதை எவ்வளோ பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்கிட்டக்க இந்த உதிரணி ஜலம்தான் இருக்குது, பிரபோ விநாயகா நீ இதை ஸ்வீகரிச்சுக்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஒரு உதிரணி ஜலத்தை விட்டாராம் ஆச்சாரியாள். அதை ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீகரிச்சுண்டாராம் பிள்ளையார். ஸ்வீகரிச்சுக்க மாட்டாரா என்ன? பக்தாள் கொடுக்கறதையே அப்படி ஏற்றுக்கக்கூடியவர் இத்தகைய ஒரு ஞானி. அத்தகையுடைய ஒரு பக்தியோட கொடுக்கறார் அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டாரா என்ன? சர்வ சந்தோஷத்தோட ஏத்துண்டார். இப்படி ஆச்சாரியால் இருந்துட்டே இருக்கும் பொழுது 4th May 1930 ஆச்சாரியாளுக்கு ஸ்ருங்கேரியிலேயே உபநயனம் நடக்கிறது. உபநயனம் ஆனதுக்கப்புறம் ஆச்சாரியால் ஸ்ருங்கேரியிலேயே இருந்து பாடம் படிச்சுட்டு இருக்கா. இப்படி ஸ்ருங்கேரியில் பாடம் படிச்சுட்டே இருக்கும் பொழுது பரமாச்சாரியால் ஒரு சமயம் கூப்பிடுறாராம். எல்லா குழந்தைகளையும் கூப்பிடுறார். கூப்பிட்டு கேட்குறார் எல்லார் இடத்துலையும், ஆகாரம்லாம் சரியா இருக்கா? உங்களுக்கு ஆகாரம்லாம் நித்தியம் சாப்பிட்றேளே அதெல்லாம் வயத்துக்கு ஒத்துக்கிறதா? காரம்லாம் சரியா இருக்கா? எல்லாம் கேட்குறார். கேட்கும் பொழுது எப்போதுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் கேட்குறா அப்படின்னா அதுவும் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப எந்தூசியாசம். சாதாரணமாக மாமா சரியா இருந்ததா அப்படின்னாலே, மாமா உப்பு போடல மாமா இன்னைக்கு சாம்பாரில், மாமா ரசம் ரொம்ப காரமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லுவா. அதில் பரமாச்சாரியாலே கேட்குறா அப்படின்ன உடனே அவ இஷ்டத்துக்கு இது போல் சாப்பாடு காரமாக இருக்குங்கிறா. சில குழந்தைகள் ரொம்ப தித்திக்கிறதுங்கிற, இப்படி அவளுடைய அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த ஸ்ரீனிவாசனை பார்க்குறார். இந்த குழந்தை மட்டும் வாயை மூடின்னு இருக்கான், ஒன்றுமே பேச மாட்டேங்கிறார். எப்போதுமே கிளாஸ்ன்னு வந்ததுன்னா ஸ்ரீனிவாசன் மட்டும்தான் பேசுவார், வேற யாரும் பேச மாட்டா. ஆனால் இன்னைக்கு சாப்பாட்டில் ஒப்பீனியன் கேட்கும் பொழுது எல்லாரும் பேசுகிறா, இந்த குழந்தை மட்டும் வாயை திறக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு பார்த்தார் பரமாச்சாரியால். கேட்குறாள், ஏன்பா ஸ்ரீனிவாசா நீ ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ன உடனே நமஸ்காரம் பண்ணி சொல்கிறாரா, குருநாதா
இங்க எதை எங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு கொடுக்குறாளோ அது எல்லாமே உங்களுடைய பிரசாதம். எப்போது உங்களோட பிரசாதம்னு ஆயிடுத்தோ, இது உப்பு போடல, இதை காரம் சரியல்ல, இதில் இப்படி இருக்கு, அதில் அப்படி இருக்கு அப்படின்னு குறை சொல்லுவாள்லாம் என்ன? எப்போது பிரசாதமோ அதை சர்வ சந்தோஷமா அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஸ்வீகரிச்சுக்கிறது தானே நல்லது. எப்போது உங்கள் பிரசாதமோ அது எல்லாமே நன்னாதான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அத்தகைய ஒரு ஞானம், அத்தகைய ஒரு நிஷ்டையோடு இருந்துருக்கார் ஆச்சாரியால். அவ்வப்பொழுது கேள்விகள் கேட்பாராம். எப்போதுமே ஒவ்வொரு குரு ஹேண்டில் பண்ணுறதே, சில குருகள் எப்படி பண்ணுவா அப்படின்னா வெறும் அவ மட்டும் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பா. சில பேர் என்ன பண்ணுவான்னா கிளாஸும் எடுப்பா, அப்பப்போ என்ன பண்ணுவான்னா கேள்வி கேட்பா. எதுக்கு அப்படின்னா அந்த குழந்தை எவ்வளோ தூரம் புரிஞ்சுன்னு இருக்கான், இல்லை புதுசாக ஒரு கேள்வி கேட்பா. எதுக்கு அப்படின்னா அந்த குழந்தை எவ்வளோ தூரம் யோசிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அவ்வப்போது கேள்விகள் கேட்பா இல்லையா? அது போல பரமாச்சாரியாலும் அவ்வப்போது கேள்விகள் கேட்பாராம். அது மாதிரி ஒரு சமயம் ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். தாராயி மே மே தனயாயி மே மே கிருஹாயி மே மே பச்சவச்ச மே மே இத்தம் நரோ மேஷ சமான தர்மா மே மே கரஹா காலவ்ருகேண நீதஹா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுறா. அடுத்த நாளைக்கு பாட்டத்தில் எல்லா குழந்தைகளையும் பார்த்து, நேற்றுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறார். எல்லா குழந்தைகளும் இப்படி ஒருத்தர் பார்த்துருக்கேன், என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஸ்ரீனிவாசன்கிற குழந்தை மட்டும் நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறான்னா, அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கு இல்லையா, இந்த மனுஷ ஜென்மாவில் பெரும்பாலும் மனுஷர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தாராயி மே மே இவள் என்னுடைய மனைவி, தனயாயி மே மே என் குழந்தைகள், கிருஹாயி மே மே இது என் வீடு அப்படின்னு மே அப்படிங்கிற சப்தத்துக்கே என்னுடையது அப்படின்னு அர்த்தம். இப்படி மே 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 மேன்னு சொல்லிண்டே என்னுடையது என்னுடையது. இது என்ன அப்படின்னா சப்தாலங்காரம் அப்படின்னு சொல்லுவா. இந்த மே அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் உண்டு, அதை பின்னாடி சொல்றார். இத்தம் நரோமேஷ சமான தர்மா மே மே கரஹா காலவ்ருகேண நீதஹா. இப்படி மே 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 மேன்னு மனுஷால் சொல்கிறா இல்லையா, இது போலயே இன்னொரு ஒரு ஜந்துவும் சொல்லுவான். அது என்ன ஜந்து அப்படின்னா ஆடு. ஆடு இப்படி தானே மே மே மேன்னு சொல்லும். அதுபோல் இந்த மனுஷியாலும் ஆடு மாதிரி மே மே என்னோடது என்னோடது இது என்னோடது, அந்த பேனாவா சார் என்னோடது, இந்த ஸ்டூல் இது என்னோடது அப்படின்னு எல்லாத்தையும் மே மே மேன்னு அடிச்சுக்கிறா இல்லையா. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் அடிச்சுட்டு போயிடுமோ அதுபோல் காலம் அப்படிங்கிற ஒரு ஓனாய் ஒன்று இருக்குது. அது இந்த மே 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 மேன்னு கத்தின்னு இருக்கிற இந்த ஆடு போல இருக்கிற இந்த மனுஷால அடிச்சுண்டு போயிடும் அப்படிங்கிற உயர்ந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம். இதை சொன்ன உடனே பரமாச்சாரியால் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படி இருந்துட்டு இருக்கும்பொழுது மற்றொரு சமயம் வேற ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். சூதே சூகர யுவதிஹி சுதசதமத்யந்த துர்பகம் ஜடதி கரிணீ சிராய சூதே சகல மஹிபாலலாலிதம் கலபம். இந்த ஸ்லோகத்தை சொல்றார் ஆச்சாரியால். சொன்ன உடனே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாராம். இதுக்கான அர்த்தத்தையும் ஆச்சாரியாலே சொல்றார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பன்றி இருக்கு, அந்த பன்றி ரொம்ப சீக்கிரமாவே பல குட்டியை போட்டுடும். ஆனா ஒரு யானை இருக்கே, அந்த யானை என்ன பண்ணும் தெரியுமா, அந்த யானை ரொம்ப நாள் கழிச்சு ஒரே ஒரு குழந்தைய தான் கொடுக்கும். ஆனா லோகத்தையே ஆட்சி பண்ற அந்த ராஜா அந்த ஒரு யானையை தான் தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவாரே தவிர அத்தனை பன்னிக்குட்டி இருக்கே ஒரு பன்னிக்குட்டியையும் தூக்கி வச்சுட்டு கொஞ்ச மாட்டார் அப்படிங்கிற ஸ்லோகம். இதனுடைய வாஸ்தவமான அர்த்தம் இதுதான். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறார் பரமாச்சாரியால். கேட்ட உடனே ஆச்சாரியால் சொல்கிறாராம், ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் பாவம் வாத்தியார் கரடி மாதிரி கத்தி தான் கிளாஸ் எடுக்கிறார். ஆனால் கிளாஸ் எடுத்து என்ன பிரயோஜனம், 100 சிஷ்யாள் இருக்கா, ஒருத்தருக்கும் ஒரு பாடமும் புரியல அப்படின்னா வேஸ்ட்டு. கிளாஸ் எடுத்தது வேஸ்ட்டு, ஸ்கூல் நடத்தினது வேஸ்ட்டு, அதில் 100 பசங்க உட்காந்துட்டது வேஸ்ட் இல்லையா? ஆனால் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் ஒரே ஒரு சிஷ்யந்தான் இருக்கார்.
அங்க ஒரே ஒரு வாத்தியார் அந்த ஒரு சிஷ்யனுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறார். ஆனா அந்த ஒரு சிஷ்யன் எல்லா விஷயத்தையும் அப்படியே புரிஞ்சுட்டான் அப்படின்னா அதுதானே லோகத்துக்கே க்ஷேமத்தை வகிக்கும் அப்படிங்கிற தாத்பரியத்தை, அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்து சொன்ன உடனே பரமாச்சாரியால் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அங்க பக்கத்திலேயே வைத்தியநாத சாஸ்திரி அப்படிங்கிற பெரியவா இருக்கார். அவர் எப்படி திரும்பி பார்க்கறாளாம், இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறா. உடனே அந்த பெரியவா சொல்றாராம், லோகத்துல 1000 அம்மா இருக்கா, ஆனா இந்த லோகமே வணங்கக்கூடிய ஜெகத்குருவை ஈன்றெடுக்கக்கூடிய பாக்கியம் அந்த அத்தனை கோடிக்கணக்கான அம்மால ஒரே ஒரு அம்மாவுக்கு தானே கிடைக்கிறது. அந்த அம்மாவனுடைய பாக்கியம்தான் இந்த ஸ்லோகம் அப்படின்னாராம். இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியால் எந்த சமயத்துல சொன்னார் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு சித்த நேரம் முன்னாடி தான் இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற குழந்தையினுடைய அம்மா வந்து ஆச்சாரியால நமஸ்காரம் பண்ணிட்டாலாம். அந்த அம்மாவை நினைச்சுட்டு இவர் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இந்த ஸ்லோகத்தை இப்படி சொன்ன உடனே இந்த வைத்தியநாத சாஸ்திரி இன்னும் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அப்படி சொன்ன உடனே பரம சந்தோஷப்பட்டார். இப்படி இருந்துட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, சாதாரணமா குழந்தைகளோட இந்த ஸ்ரீனிவாச சாஸ்திரியோட இல்லையாம், இந்த ஸ்ரீனிவாச சாஸ்திரி இன்னும் ஒரு சில குழந்தைகளை மட்டும் கூப்பிட்டுண்டு அவளை மட்டும் தனியாக வச்சுட்டு அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ், அவளுக்கு தனியாக இங்கே துங்கைக்கு இந்த பக்கம் கிளாஸ். பொதுவாக அங்கே படிக்கக்கூடியவா எல்லாரும் துங்கைக்கு இந்த பக்கம் வருவா, விளையாடுவா, போவா. அந்த விளையாட்டு டிஸ்ட்ராக்ஷன்லாம் கூட கிடையாது ஆச்சாரியாளுக்கு. இப்படி இருந்துட்டே இருக்கா. இருந்துட்டு இருக்கும் பொழுது அவ்வப்பொழுது பரமாச்சாரியால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வைராகியம் அப்படிங்கிறது எப்பேற்பட்டது அப்படிங்கிறத இந்த ஸ்ரீனிவாசன்கிற குழந்தைக்கு சொல்லிகிட்டே வருவாராம். அப்படி சொல்ல 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 என்ன ஆயிடுத்து அப்படின்னா, பயம் வந்து போயிடுதான் இந்த ஸ்ரீனிவாசன்கிற குழந்தைக்கு. சம்சாரத்தை பார்த்து, அடாடா இந்த சம்சாரம்ங்கிறது இவ்வளோ பயங்கரமாக இருக்கும் போல இருக்கே, இந்த பயங்கரமான ஒரு சுழற்சியில் நாம் வந்து மாட்டின்ட்டோன்னா என்ன பண்ணுறது, நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா நமக்கு வைராகியம் வந்துடணும், நாமளும் சந்நியாசம் வாங்கிடணும் அப்படிங்கிற அத்தகைய ஒரு எண்ணம், வைராகியம் அவருடைய ஹிருதயத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வப்போது வைராகியத்தை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாராம். அதற்கான அந்த சூழலும் அதற்கேற்ற மாதிரியே அமையுமா. ஏன் அப்படின்னா, ரியல் டைம் எக்ஸாம்பிளை காண்பிச்சு, பாத்தியா அங்கே என்ன நடக்கிறது, அங்கே யாரோ ஒரு செல்வந்தர், அந்த செல்வந்தர் அவர் போயிட்டார் பத்தியா, அவருடைய பேர் உட்பட சொல்றார் பரமாச்சாரியார். அவர் போயிட்டார் பத்தியா, அவர் போனவர், அவர் அங்கே சின்ன வயசுக்காரர் தான் போறார். ஆனால் அவரோடையே அவர் இத்தனை நாளைக்கு எப்படி படுத்துட்டு இருந்தார், பெரிய மெத்தை, அந்த மெத்தையில் அப்படியே விதமாக பூவெல்லாம் போட்டு அதில் கமன்னு சென்டெல்லாம் அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தாரா. இப்போ பத்தியா எப்படி போறார் பத்தியா, ஒரு கட்டையில் படுத்துட்டு கயத்தினால கட்டைப்பட்டி எப்படி இழுத்துட்டு போறா பாரு. இத்தனை நாள் அப்போ ஏற்பட்ட செல்வந்தர் அப்படின்னு சொல்றா. இப்போ என்ன, அதை தூக்கின் வாடா அப்படின்னு சொல்றா. எப்படி ஆயிடுத்து பத்தியா நிலைமை. அவ அம்மா அழுதுண்டே போறா, எவ்வளோ தூரம் அழுதுண்டே போயிடுவா, எவ்வளோ தூரம் அழுதுண்டே போக முடியும். அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ தற்காலிகமானது அப்படிங்கிறத காண்பிச்ச உடனே ரொம்ப பயம் வந்து போயிடுத்து. கடைசியில் என்ன புரிஞ்சுது, எதனால நமக்கு அபயம் கிடைக்கும், எதுலேருந்து எப்படி நம்ம இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு வைராகிய சதகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு பயத்துக்கும் நம்ம இப்படி இருந்தோம்னா இதுக்கு ஒரு பயம், இதுக்கு ஒரு பயம், இதுக்கு ரொம்ப போகமாக ரொம்ப சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னா பின்னாடியே ஒரு வியாதி வரப்போகிறது அப்படின்னு ஒரு பயம். இப்படி ரொம்ப ஒருத்தருக்கு வாக் சாத்துரியம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, அவளுக்கு வேற யாராவது நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்டுடுவாளோ அப்படின்னு பயம். இப்படி எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு பயம் 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 பயம்னு இருக்கு இல்லையா. ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயம் அப்படிங்கிறதே கிடையாது. எந்த விஷயத்துக்கு அப்படின்னா, வைராகியமேவ அபயம், வைராகியத்தில் மட்டும்தான் அபயம் இருக்கே தவிர வேற எந்த விஷயத்த லோகத்தில் நீ பிடிச்சிக்கோ அதுலேருந்து உனக்கு ஒரு பயம்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார் ஆச்சாரியாள். இப்படி இருந்துட்டே இருக்கும் பொழுது 1931 வருஷம் இப்படி இந்த ஸ்ரீனிவாசன் இருந்துட்டே இருக்கார். ஒரு சமயம் தீராத ஒரு ஜுரம் வந்துடுத்து. அந்த ஜுரத்தில் மேலும் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, ஆச்சாரியாளுக்கு நினைவு தப்பி போயிடுறது. இத்தகைய ஒரு நிலை வந்துடுத்து அப்படின்னு உடனே இந்த வைத்தியநாத சாஸ்திரிங்கிற பெரியவா ஓடி போய் பரமாச்சாரியாட்ட சொல்றார், இது போல குழந்தை ஸ்ரீனிவாசனுக்கு ஜுரம் வந்துடுத்தோ, அவனுக்கு நினைவு வேற தப்பி போயிடுறது
நினைவு தப்பி போய்டுறதா? நினைவு தப்பி போச்சுன்னா என்ன முணுமுணுக்கிறான் அவன் அப்படின்னு கேட்குறானா. நினைவு முத்தி போச்சுன்னா கூட அவர் என்ன சொல்றார் எப்பொழுதும் அப்படின்னா, சத்குரோ சரணம் சத்குரோ சரணம் சிவோஹம் சிவோஹம் சத்குரோ சரணம் சிவோஹம் இப்படி புலம்பின்ண்டே இருக்கார். பொதுவாக எப்போதுமே குழந்தைகள் யாருக்காவது உடம்பு முடியல அப்படின்னா பரமாச்சாரியால் எப்பொழுதும் விபூதி பிரசாதம் ஏதாவது கொடுப்பார், சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார். இல்லை வைத்தியால் யாரையாவது வந்து பார்க்க சொல்லுவார். ஆனால் இவர் கேஸ்லேயும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வைத்தியாலை கூப்பிட்டுன்னு வந்து காமினும் சொல்லலை, தானும் எந்த பிரசாதமும் கொடுக்கல, மௌனமாயிட்டார், ஒன்றுமே சொல்லலை. ஒன்றுமே சொல்லலைன்னா இவர் என்ன பண்ணுவார், உடனே வைத்தியநாத சாஸ்திரியும் கிளம்பி வந்துட்டார். ஒரு குட்டில், அந்த குட்டிலில் இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற குழந்தை படுத்துன்னு இருக்கான். ஜுரம் முடியல. அவ்வப்போது நினைவு வருது. 3 நாட்களாக எந்த ஒரு தேர்ச்சியுமே இல்லாமல் அந்த குழந்தை படுத்துன்னு இருக்கான். அவ்வப்போது நினைவு வருது இல்லையா? நினைவு வரும்பொழுது குருநாத்தாள்கிட்ட போய் சொன்னேலாம், எனக்கு உடம்பு முடியலன்னு, எனக்கு ஏதாவது பிரசாதம் கொடுத்து விட்டாரா, எனக்கு ஏதாவது பிரசாதம் கொடுத்து, வைத்தியர் வந்தாரா, டாக்டர் வந்து பார்த்தாரா அப்படின்னு கேட்கல. குருநாதர் பிரசாதம் கொடுத்தாரா, குருநாதர் பிரசாதம் கொடுத்தாரா அப்படிங்கிறத கேட்குறார். இவருக்கும் என்ன அப்படின்னா, இல்லைடா பிரசாதம் கொடுக்கல அப்படின்னும் சொல்ல முடியல, ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அந்த குழந்தை முடியாமல் இருக்கான். இன்னும் அந்த ஏமாற்றத்தை எப்படி தாங்கிப்பானோ என்னமோ தெரியல. உடனே இவர் பட்டுன்னு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, பிரசாதம் எதுவும் கொடுக்கலப்பா, ஆனால் பரமாச்சாரியால் தானே வந்து உன்னை தரிசனம் பண்ணுறேன், உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரே வாக்கு கொடுத்துட்டாராம். இப்படி படுத்துட்டே இருக்கார். ஒரு அந்த ஏகாதசி வருது, மாத்தியானிக ஸ்நானத்துக்காக பரமாச்சாரியால் வந்துருக்கார். வந்துருக்கும் பொழுது இப்படி வரார். வரும்பொழுது சத்குரோ பாஹி சத்குரோ பாஹி சத்குரோ பாஹி சத்குரோ பாஹி சத்குரோ பாஹி சத்குரோ பாஹி அப்படிங்கிற இந்த சப்தம் மட்டும் காதில் விழருது இவருக்கு. உடனே திரும்பி பார்க்குறாராம், யாராவது இருக்காளா அப்படின்னு பார்க்குறார். அங்கே யாரும் இல்லை, வைத்தியநாத சாஸ்திரிங்கிற பெரியவா மட்டும்தான் இருக்கா அப்படின்னு உடனே தான் அந்த குட்டிலுக்குள்ளே பிரவேசம் பண்ணினாராம் பரமாச்சாரியால். அப்படி பிரவேசம் பண்ணின உடனே படுத்துட்டு தானே இருந்தார் இத்தனை நேரம் ஜுரம்னு. எப்போ குருநாதரை பார்த்தாரோ அப்போ ஜுரம் எல்லாம் பறந்து போயிடுத்தான். உடனே பட்டுன்னு எழுந்துட்டார். எழுந்துட்டு வந்து பிரபோ குருநாதா அப்படின்னு பரமாச்சாரியாளுடைய 2 சரணத்தையும் இறுக்கி கட்டிண்டு அவருடைய நெத்தி குருநாதாளுடைய சரணத்தில் படும்படி நமஸ்காரம் பண்ணிட்டாராம். இதை பார்த்தோன்னே ரொம்ப பயந்து போயிட்டார் அந்த வைத்தியநாத சாஸ்திரிங்கிற பெரியவா. ஏன் அப்படின்னா, பொதுவாக இந்த பரம்பரையில் வரக்கூடிய மகான்களை நாம் தர்சனம் பண்ணிக்கலாம், தூரக்கேந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாமே தவிர நாம் தொடக்கூடாது. அதை தொடக்கூடிய ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது இல்லையா? என்னடா இது, இந்த குழந்தை இப்படி பட்டுன்னு தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டானே, அதுவும் இப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டு இப்படி சரணம் இப்படி மேலே படும்படி இப்படி நமஸ்காரம் பண்ணுறானே அப்படின்னு பார்க்குறார். உடனே பட்டுன்னு பரமகிருபாளுவாக இருக்கக்கூடிய பரமாச்சாரியால் எழுப்புறாராம் அந்த குழந்தைய. எழுப்பி, என்னப்பா ஜுரமாக இருக்கா, இன்னும் சரியா போயிடும், படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாராம். உடனே ஸ்ரீனிவாசன்கிற குழந்தை போய் படுத்துண்டான். அதுக்கப்புறம் ஜுரம் போயிடுத்து அப்படிங்கிறது ஆச்சரியம் இல்லை, அவருக்கு சம்சாரம் அப்படிங்கிற ஜுரமும் போயிடுத்தான். இதை தான் தியாகராஜ சுவாமி பாடுறார். கருகை நஹ்ருத்ரோக ககனமுனு கோட்டனு சத்குருலேக எட்டுமண்டிகுனிகி தெளியகவோது குருலேக எட்டுமண்டிகுனிகி இப்படி கருகைன ஹிருத்ரோக ககனமுன்னு கோட்டணும், மனசில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாமும் போகணும் அப்படின்னா அது சாதாரண டாக்டர்கிட்டலாம் போனால் சரியாக போகாது, ஒருத்தரால் தான் சரி பண்ண முடியும். யார் அப்படின்னா குருநாதனால் தான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பாடுறார். இப்படி இந்த குழந்தைக்கு ஜுரம் சரியாக போன உடனே பரமாச்சாரியால் போய் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ணும்பொழுது அங்கே பிரார்த்தனை பண்ணுறாராம். என்ன பிரார்த்தனை அப்படின்னா, சர்வஜ்ஞம் ஸ்ரீனிவாசம் குரு சிவதயிதே
அம்மா என் சிஷ்யனான ஸ்ரீனிவாசனை சர்வஜனா பண்ணுமா அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஆச்சாரியாளுடைய சரித்திரத்தை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு விதமாக அனுபவிக்கலாம். சில பேர் அவரை பகவானாகவே நினச்சிண்டு அவர் பகவான் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். அவரை அல்லது உத்தமமான ஒரு குரு, ஜெகத்குரு அப்படிங்கிற பார்வையில் குருநாதனாக பார்க்கலாம். இன்னொன்று, இந்த சரித்திரத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சரித்திரம் பூரா நாம் பார்த்துட்டே வந்தோம்னா இந்த குரு சிஷ்ய சம்பந்தம் அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சம்பந்தத்தை நாம் வாக்குனால சொல்லி புரிய வச்சுட முடியாது. அந்த சரித்திரத்தை படிக்க படிக்க அங்கே இவர் எப்படி பக்தியோடு இருக்கார், அவர் எப்படி இவரிடத்துல கிருபை பண்ணுறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் நாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு குரு இருப்பாரா, நம்ம குரு இப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுறாரா, ஒரு சிஷ்யன் அப்படிங்கிறவர் இப்படியா ஃபுல்லஸ்ட் 100% சிஷ்யன் அப்படிங்கிறவர் இப்படியா இருப்பார் அப்படின்னு இந்த சரித்திரம் பூரா நம்ம பார்த்துட்டே வந்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி இந்த சம்பவம் நடந்து அடுத்த ஒரு மாதத்தில் மே மாதம் 22 1931 வருஷம் ஆச்சாரியாளுக்கு அப்போது 14 வயசு தான். அந்த வயசில் ஆச்சாரியாளுக்கு சந்நியாசாசிரமத்தை கொடுக்குறார். அப்படி கொடுக்கும் பொழுது எப்பொழுதுமே சந்நியாசம் வாங்கின்ற அன்னைக்கு 2 ஆச்சாரியாளுமா சேர்ந்து நகர்வலம் வருவா. எப்போதுமே பரமாச்சாரியாள் அந்த பெரிய சிம்மாசனத்தில் தங்க பல்லக்கில் உட்காந்துட்டு வருவார். யார் இப்போ புதுசாக சந்நியாசம் ஸ்வீகரிச்சுட்டு இருக்காரோ அவள் வெள்ளி பல்லக்கில் உட்காந்துட்டு வருவா. நம்ம பரமாச்சாரியால் என்ன பண்ணுறார், இவரோ சின்ன குழந்தை இல்லையா, விரலை பிடிச்சிக்க சொல்கிறார். பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வரார். அழைச்சிட்டு வந்து பரமாச்சாரியால் ஏறி உட்காந்துட்டார் வெள்ளி பல்லக்கில். இப்படி கண்ணை காண்பிக்கிறாரா, நீ போய் தங்க பல்லக்கில் உட்காந்துக்கோ. உடனே அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் செலபல என்னது இது, இவர் வந்து இங்கே உட்காந்துட்டார், அவரை போய் மேலே உட்காந்துக்க சொல்கிறாரு அப்படின்னு அவாவா சலன்னு பேசிக்கிறா. இவருக்கு ஏதாவது யோசிக்கணும் இல்லையா. அப்போதான் ஆச்சாரியாளுக்கு புதுசாக ஜெகத்குரு அபினவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள் அப்படிங்கிற நாமமும் கொடுத்தா. அப்போ இவர் யோசிக்கணும் இல்லையா, என்னடா இது, இவர் தானே அங்கே போய் உட்காந்துக்கணும், நம்மளை போய் உட்காந்துக்க சொல்கிறாரு, ஏதாவது யோசிக்கணுமா வேண்டாமா. இவர் ஒன்றுமே யோசிக்கலையா, இவர் பாட்டுக்கு தானாக போய் உட்காந்துட்டாராம். பின்னாடி கேட்குறா, நீங்கள் அன்றைக்கி போய் உட்காந்துண்டேலே, நீங்கள் அப்போ யோசிக்கலையா, இது சம்பிரதாயத்துக்கு விருத்தமாக இருக்கே, இப்படி பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரலையா மனசில் அப்படின்ன உடனே ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஆச்சாரியால், எதுக்கு யோசிக்கணும், நான் என்ன என் இஷ்டத்துக்காக போய் உட்காந்துட்டேன், என் குரு என்னை போய் உட்காந்துக்க சொன்னார், நான் போய் உட்காந்துட்டேன். குருநாதர் அப்படின்னு வந்துடுத்தோன்னா ரொம்ப அழகாக சொல்லணும்னா சிம்பிள் ஒபீடியன்ஸ். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யணும். இது ரைட்டா இது தப்பா, அவர் தப்பான விஷயத்த சொல்லுவாரா, அவர் எப்போ அவர் வாக்குலேருந்து ஒரு விஷயம் வருதோ அப்போது அது 100% ரைட்டாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் உட்காந்துட்டேன், என் குரு எனக்கு நியமனம் பண்ணினார், நான் போய் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அன்றைய தினம் ராத்திரி ஆச்சாரியால் தன்னுடைய எல்லா காரியங்களையும் முடிச்சுண்டு போய் படுத்துக்கிறார். படுத்துக்கும் பொழுது அன்றைய நாள் ஒரு திவ்ய ஸ்வப்னம் ஏற்படுறதாம். அந்த திவ்ய ஸ்வப்னத்தில் ஒரு பெரிய லிங்கம், அந்த லிங்கமும் எப்படி இருக்குது அப்படின்னா, அத்தகைய ஒரு பெரிய லிங்கம், எங்கேருந்தோ அந்த லிங்கத்து மேலே ஜலம் கொட்டுறது. யார் யாரோ ஏதோ வேத கோஷம்லாம் பண்ணுறா, அந்த வேத கோஷம் ஆச்சாரியாளுக்கு காதில் விழுறது, எங்கேருந்தோ ஜலம் கொட்டுறதுன்னு தெரியறது. ஆனால் அந்த ஜலம் எங்கேருந்து கொட்டுறது அப்படின்னு இவருக்கு தெரியல, யார் வேத கோஷம் பண்ணுறா அப்படிங்கிறது இவருக்கு தெரியல. இப்படியே அந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டே இருக்கும் பொழுதே என்ன ஆறுது அப்படின்னா, அந்த சிவலிங்கத்திலேருந்து சாக்ஷாத் ஜட்டாதாரியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அங்கேருந்து எழுந்துட்டு அந்த லிங்கத்திலேருந்து வெளியில் வராராம். சிவபெருமான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத உட்பட சொல்கிறார். ரொம்ப அழகாக வெள்ளேன்னு ரொம்ப அழகான அப்படி அதி சுகந்தமான ஒரு திருமேனி. அந்த திருமேனியில் ஆங்காங்கு விபூதி பூசிக்கொண்டு வியாகர சர்மாம்பரனாக அங்கேருந்து அப்படி சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்கிறார். தன்னுடைய வலது கையை தூக்கி ஆசிர்வாதம் பண்ணுறாராம். ஆசிர்வாதம் பண்ணி உட்காந்துக்கோ அப்படின்னு சைகை காண்பிக்கிறார். அப்படி சைகை காண்பிச்ச உடனே என்ன ஆறுது அப்படின்னா, ஆச்சாரியால் நின்றுண்டே இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மான் தோல் ஒரு காவி வஸ்திரம் அங்கே அப்படியே உதிக்கிறதாம். பகவான் நின்று இருக்கார், நாம் எப்படி உட்காந்துக்கிறது அந்த டவுட்டெல்லாம் இல்லை. அவர் உட்கார சொல்லியாச்சு, நாம் உட்காந்துன்றணும். உடனே பட்டுன்னு உட்காந்துண்டார். உட்காந்துட்ட உடனே சிவபெருமானும் அங்கே உட்காந்துக்கணும்னு இப்படி பார்க்கறார். பார்க்கும்பொழுதே அங்கே அழகான ஒரு புலி தோல் வருது.
அந்த புலித்தோல் மேலே இப்படி உட்கார்ந்துண்டாராம். உட்கார்ந்துண்டு முதல்ல பத்மாசனம் போடுறார் சிவபெருமான். உடனே ஆச்சாரியாலையும் பார்த்து பத்மாசனம் போடு அப்படின்னு சொல்றார். பத்மாசனம் என்னதான் இவருக்கு முன்னாடியே போட தெரியும் அப்படின்னாலும் கூட ஆச்சாரியாலே சொல்றார், எனக்கே பத்மாசனம் முன்னாடி போட தெரியும், இருந்தாலும் கூட சிவபெருமான் அதை போட்டார் இல்லையா, அது ரொம்ப அழகா இருந்தது. அதனால அவர் அப்படியே பார்த்துண்டே அவர் சொன்னதுக்கு அப்புறம் பத்மாசனம் போட்டுண்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆசனமா சொல்லிண்டே வராராம். இப்படி முதல் நாளைக்கு ஒரு கனவு வந்தது. அதுக்கு அடுத்த நாளே மறுபடியும் கனவு வருது. அந்த கனவு எப்பேற்பட்ட கனவு அப்படின்னா, முந்தைய நாளைக்கு எந்த இடத்துல விட்டாரோ அந்த இடத்துல இருந்து கண்டினியூவேஷன். இப்போ நம்ம இந்த படம்லாம் பார்க்குறோம் அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு திருப்பி பார்த்தோம்னா அதே இடத்துல இருந்து கண்டினியூ ஆகும் இல்லையா, அதே மாதிரி இவருக்கு பாஸ் பண்ணி திருப்பி அதை ப்ளே பண்ணி விட்ட மாதிரி எந்த இடத்துல விட்டாரோ திருப்பி அதே இடத்துல இருந்து அடுத்த நாளைக்கு கண்டினியூ ஆகுது. இதே மாதிரி ஒரு நாள் 2 நாள் இல்லை 7 நாட்கள் அதி ஆச்சரியமான கனவு. அந்த கனவுல சிவபெருமானே வந்து எத்தனை ஆசனங்கள் அப்படின்னா 100கணக்கான ஆசனங்களை சொல்றாராம். அத்தனை ஆசனங்களை சொல்லி கொடுக்கிறார். அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது அதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, என் டியூட்டி நான் சொல்லி கொடுத்துட்டேன் அவ்வளவுதாங்கிறது இல்லை. அதை ஏதாவது இவர் கொஞ்சம் மாற்றி பண்ணினார்னா கூட அங்கேருந்து வந்து சிவபெருமானே கரெக்ட் பண்ணுவாராம். இது இப்படி இல்லை இப்படி அப்படிங்கிறது உட்பட அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது 100% இருக்கிற மாதிரி. அப்படி 7 நாட்களுக்கு ரொம்ப திவ்யமான ஒரு ஸ்வப்னம், திவ்யமான ஒரு அனுபவம் ஆச்சாரியாளுக்கு ஏற்படுறது. அந்த 7 நாட்களோட கனவு பூர்த்தி ஆச்சான். அந்த 7 நாட்கள்ல பூர்த்தி ஆயிடுத்து அப்படிங்கிறத ஆச்சாரியால் எப்படி புரிஞ்சுண்டார் அப்படின்னா, அந்த சிவலிங்கம் மறுபடியும் தெரியறதான். அந்த சிவலிங்கத்துக்குள்ள சிவபெருமான் போய் ஐக்கியமாறார். அது உட்பட ஆச்சாரியாளுக்கு தெரியறது. இத்தனை நாள் இவர் இது மாதிரி போய் ஐக்கியம் ஆலையே, அப்போ இன்னைக்கு போற ஐக்கியம் ஆறார் அப்படின்னா இன்னையோட என்னோட கிளாஸ் ஓவர் அப்படிங்கிறத இவர் காண்பிக்கிறார் அப்படிங்கிறது உட்பட புரிஞ்சுக்கும்படி இதை தான் ஹட்ட யோகம் அப்படின்னு சொல்லுவா. அத்தனை யோகாசனங்களை அப்படிதான் சொல்லி கொடுத்தாராம். இப்படி ஆசனங்களா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆச்சாரியாளுக்கு தியானம் பண்ணணும். பொதுவாக நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம் சன்னியாசிகள் அப்படின்னா அவளுக்கு என்ன, அவ எல்லாத்தையும் விட்டுட்டா, அவ தான் ரொம்ப நம்மளாமும் சன்னியாசி ஆயிடலாம் போல இருக்கே, பேசாம நம்மளாமும் ஆற்றுல உட்காந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளை இந்த வேலை பண்ண அந்த வேலை பண்ணுங்கிறா, நாமளும் பேசாம சன்னியாசியா போயிட்டோன்னு வச்சுப்போமே, ஒரு வேலையும் இல்லாமல் நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு சன்னியாசி ஒரு மகாபுருஷாளுடைய திவ்ய சரித்திரத்தை எடுத்து படிச்சோன்னு வச்சுப்போமே, அடாடா ஒரு சன்னியாசிக்கு இத்தனை அனுஷ்டானங்கள் உண்டா, அவளே இத்தனை காரியங்கள் பண்றாளா, அவளுக்கு எதுக்கு இத்தனை காரியங்கள் அப்படின்னா அதையும் பகவானே கீதையில சொல்றா. ஒருத்தர் பிரம்ம ஜானியா போயிட்டார் அப்படின்னா அவர் எந்த ஒரு கர்மாவுமே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் தானே பிரம்ம வஸ்துவா ஆயிடுவார். அவர் தானே பிரம்மமா ஆனதுக்கு அப்புறம் இந்த கர்மாக்கள் செய்யறதனுடைய பலனே அந்த பிரம்மத்தை புரிஞ்சுண்டு அந்த பிரம்மத்தை அடையிறது தான். எப்போ இவளே பிரம்மமா ஆயிட்டாளோ அப்புறம் எதுக்கு இந்த கர்மானுஷ்டானம் அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் வரும் இல்லையா. அப்போ அவளுக்கு அந்த கர்மானுஷ்டானங்கள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இருந்தும் கூட அந்த மகாபுருஷாலாம் எதுக்கு பண்றா அப்படின்னு கேட்டா பகவான் அதுக்கு தான் ஆன்சர் சொல்றா. யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. ஆச்சாரியாலே பண்றார் பத்தியா அனுஷ்டானம், அவர் திரிகாலம் பண்றார் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம எப்போ முடியறதோ அப்பெல்லாம் நம்ம அனுஷ்டானம் பண்ணிடணும் அப்படின்னு அவரை பார்த்து 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 நாம கத்துப்போம் இல்லையா. அதனால நாம கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ நித்தியம் கர்மானுஷ்டானம் பண்றாளே தவிர அவளுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற நியமம் எப்போ அவ பிரம்மஜானி ஆறாளோ அப்போ அவளுக்கு அந்த நியமம் அப்படிங்கிறது விட்டு போயிடுறது. இருந்தாலும் அவ பண்றதுனுடைய ஒரு பரம பிரயோஜனம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தகைய ஒரு கருணையினாலேயே பண்றா. இப்படி இருந்துட்டே இருக்கும் பொழுது பரமாச்சாரியால் ரிசிம்ம மந்திரத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியாளுக்கு உபதேசம் பண்றதுக்கு வரார். உபதேசம் பண்ணணும்னு வரும்பொழுது சொல்றார், தியான ஸ்லோகத்தை முதல்ல சொல்றார். அந்த தியான ஸ்லோகத்தை ஒரு தடவை பரமாச்சாரியால் சொல்றார். சொல்லும் பொழுது ஆச்சாரியாளை திரும்பி வாங்கி சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, இவர் சொல்ல அவர் சொல்ல
சொல்றதுக்கு முன்னாடியே ஆச்சாரியால் கண்ணை மூணிண்டா எந்த வார்த்தைகள் அவருடைய வாக்குலேருந்து வருதோ அந்த வார்த்தைகள் அப்படியே ஹிருதயத்தில் ரூபமாக தெரியறதான். அப்படி தெரிய 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 என்ன ஆறுது அப்படின்னா கடைசியில் இந்த நிருசிம்ம மந்திரோபதேசம்னு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றார். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம் அப்படிங்கிற நிருசிம்ம மந்திரத்தை உபதேசம் பண்றார். அந்த மந்திரத்தை ஒரு தடவை சொன்னாரோ இல்லையோ அதை உச்சரிச்ச அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது பரமாச்சாரியால் ஆச்சாரியாளுடைய சிரசு மேல கையை வச்சுண்டு மந்திரத்தை சொல்றார். ஒரு தடவை ஆச்சாரியால் அதை சொன்ன உடனே பட்டுன்னு கையெடுத்தார். பரமாச்சாரியால் எடுத்து கையை கூப்பிட்டாராம். ஏன் அப்படின்னா தியான ஸ்லோகம் சொல்லும் பொழுதே அந்த ரூபம் அவருடைய ஹிருதயத்துல வந்துடுத்து இல்லையா. இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த மந்திரத்தை ஒரு தடவை சொன்ன உடனே தானே நிருசிம்மர் ஆயிட்டாராம். எப்போ அவர் பகவான் ஆயிட்டாரோ பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாளா என்ன முடியாது இல்லையா. அவர் பகவான் ஆயிட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார் இவர். அதனால பட்டுன்னு கையை எடுத்தார். கையை கூப்பிண்டு இப்படி பார்த்துட்டு இருக்காராம். இப்படி ஆச்சாரியாலே பார்த்துட்டு இருக்கார். ஆச்சாரியால் இப்படி கண்ணை மூடின்னு இருக்கார். உடனே ஆச்சாரியால் பொறுமையா கண்ணை திறக்கிறார். கண்ணை திறக்கும் பொழுது கூட அவருக்கு என்னன்னா தான் நிருசிம்மராகவே ஸ்வயம் இருந்துட்டு இருக்கார். அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது பொறுமையா கொஞ்சம் 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 கொஞ்சமா கண்ணை திறக்கிறார். கண்ணை திறக்கும் பொழுது அப்படி பார்த்தா கண்ணை திறக்க 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 நான் ஒருத்தன் இருக்கேன். இந்த இந்திரியங்கள் இந்த எல்லா விஷயங்களும் திருப்பி ஞாபகம் வருது. எப்போ இதெல்லாம் திருப்பி ஞாபகம் வந்துடுதோ அப்போ பரமாச்சாரியார் இப்படி கை குவிச்சுட்டு இருந்தார் இல்லையா. பட்டுன்னு கையை எடுத்துட்டாராம். ஏன் அப்படின்னா இப்போ இவன் என் சிஷ்யன். இத்தனை நேரம் அவன் பகவானா இருந்தான். அவன் இடத்துல கை குவிச்சுட்டு இருந்தேன். இப்போ யாரு அப்படின்னா இவன் என்னுடைய சிஷ்யன். சிஷ்யன் இடத்துல கை கூப்பணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா. அப்படி இப்படி ஆன உடனே இன்னொரு 2 வாட்டி மந்திரத்தை உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணி என்னன்னா இனிமேலேருந்து ஆச்சாரியால் எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அதை நிருசிம்மருக்காக, தான் ஸ்நானம் பண்ணினாலும் நான் நிருசிம்மரை தான் அபிஷேகப்படுத்துகிறேன், நான் சாப்பிட்டாலும் நான் பிக்ஷைக்கு போனாலும் இது நிருசிம்மருக்கு தான் நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏதாவது படித்தா கூட இது உள்ளுக்குள்ளேருந்து நிருசிம்மர் கேட்டுருக்கார் அவருக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன், எங்கேயாவது இப்படி நடந்து போனால் கூட நிருசிம்மர் என்னோட நடந்து வந்துட்டுருக்கார் அவரோட கூட சேர்ந்து நான் நடந்துட்டுருக்கேன். இப்படி பண்ணி 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 என்ன ஆகுது அப்படின்னா கர்மயோகத்தினுடைய 100% ஆயிட்டாராம் ஆச்சாரியால். எப்போ கர்மயோகத்தினுடைய 100% ஆயாச்சோ அப்போ அடுத்த ஸ்டெப்பு போகணும் இல்லையா. அடுத்து என்ன அப்படின்னா தியானம். தியானத்தில் ஒவ்வொரு தேவத்தையாக தியானம் பண்ணுறார். முதல்ல பாலா திரிபுர சுந்தரி தேவியை தியானம் பண்ணுறார். ஒவ்வொரு தேவத்தையாக தியானம் பண்ணிடும் பொழுது வேணுகோபால சுவாமியை தியானம் பண்ணுறார். அந்த வேணுகோபால சுவாமி எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறவர், அவர் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னா பாகவதத்தில் ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். பர்ஹாபீடம் நடவரவபுः கர்ணயோः கர்ணிகாரம் பிப்ரத்வாசः கனககபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்த்ரான் வேணோரதரசுதயா பூரயன் கோபபிருந்தைः பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீதகீர்த்திः அப்படின்னு பாகவதம் எப்படி வேணுகோபாலனா இருக்கக்கூடிய கிருஷ்ணனை மயில் பீலி வச்சுட்டு இருக்கான், பீதாம்பரம் கட்டின்னு இருக்கான், வைஜெயந்தி மாலை போட்டுன்னு இருக்கான் அப்படின்னு வர்ணிக்கிறதோ அப்படியே தர்சனம் கொடுக்குறாராம் ஆச்சாரியாளுக்கு. மற்றொரு சமயம் பால முகுந்தனுடைய தர்சனம் ஏற்படுறது. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புடே சயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. இப்படி பால முகுந்தனாக காட்சி கொடுக்கிறார். அடுத்து பகவானே அஷ்டபுஜத்தோட பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்றார்.
இப்படி தியானம் பண்ணினதுக்கு அடுத்த நாள் எப்படி ஒரு தியானம் கிடைக்கிறது ஆச்சாரியாளுக்கு அப்படின்னா, அன்றைய நாள் தியானத்தில் பகவான் ஆயுதங்கள் எதுவும் வச்சுக்கல, ஆபரணங்கள் எதுவும் போட்டுக்கல. எப்படி இருக்கார் அப்படின்னா, கையில் ஒரு ஜபமாலையை வச்சுன்னு இருக்காராம். இப்படி பார்த்துட்டே இருக்கார் ஆச்சாரியால். என்னது இது, ஒரு வித்தியாசமான ரூபமாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு அங்கமாக தியானம் பண்ணி கடைசியில் பகவானுடைய ஒரு மந்தஹாசம், அந்த மந்தஹாசத்தை தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த தியானத்தோடு அப்படியே கண்ணை திறந்துண்டாராம். அதோட அந்த தியானத்தை பூர்த்தி பண்ணிட்டு எழுந்துட்டு வரார். தோணுறது, இது என்னடா அது, இப்படி ஒரு தியானம் நமக்கு இன்னைக்கு சித்திச்சதே அப்படின்னு தோணித்து, இதை நம்ம குருநாத்தாள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அங்கேருந்து வரார். பரமாச்சாரியாள் இடத்துல இதை பற்றி சொல்லிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் விஜாபனம் பண்ணுறார். பரமாச்சாரியாள் ஒன்றும் பேசலை. அப்போது விஷ்ணு புராணம் ஒரு புஸ்தகத்தை எடுத்து, ஒரு பிளாங்க் பேப்பரை எடுத்து ஒரு இடத்துல வச்சு கொடுக்குறாராம், கொடுத்து அனுப்புகிறார் ஆச்சாரியாள் இடத்துல. ஆச்சாரியால் அந்த பிளாங்க் பேஜ் இருக்கு இல்லையா, அது ஒரு புக் மார்க்காக எடுத்துட்டு அதுலேருந்து அங்கே இருக்கிற ஸ்லோகத்தெல்லாம் படிச்சுட்டு வரா. இவருக்கு என்னென்ன தியானம் ஏற்பட்டதோ அதுதான் தியானத்தினுடைய பிரக்ரியை அப்படிங்கிறது அங்கே தெரியறது. மேலும் என்ன அப்படின்னா, பாகவதத்தில் இப்படி தான் தியானத்தை பற்றி உபதேசம் பண்ணும் பொழுது உத்தவனுக்கு பகவான் சொல்கிறான், ஒரு உத்தமமான ஒருத்தன் தியானம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவான் தெரியுமா, என்னை ஒவ்வொரு அங்கமாக தியானம் பண்ணிட்டு வந்து கடைசியில் என்னுடைய மந்தஹாசம் இருக்குமே, அந்த சுஸ்மிதம் பாவயேன் முகம், அந்த மந்தஹாசத்தை தியானம் பண்ணி அவனுடைய தியானத்தை பூர்த்தி பண்ணுவான் அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சுண்டு பார்த்தா ஆச்சாரியாள் ஏதோ அவருக்கா கற்பனையில் தோணித்து அவரா தியானம் பண்ணார் அப்படிங்கிறது இல்லை. அவருக்கு எது தியானத்தில் வந்ததோ அதெல்லாம் சத்தியமானது, அதெல்லாம் திவ்யமான ஒரு அனுபவம் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லையா. இப்படி இருந்துருக்கும் பொழுது ஒரு சமயம் சுக்ல தசமி, ஆச்சாரியாள் சாயங்கால வேலை தியானத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு கிளம்புறார். அன்னைக்கு சீக்கிரமே கிளம்பலாம் அப்படின்னு சாய ரக்ஷைக்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடியே கிளம்புறார். கிளம்பும் பொழுது இப்படி போகிற வழியில் பரமாச்சாரியாள் நிற்கிறார். நின்ன உடனே குருநாதாள் நிற்கிறார்னு நமஸ்காரம் பண்ணிட்டார். உள்ளவான்னு கூப்பிட்ட உடனே பரமாச்சாரியாள் கேட்குறார், என்ன நீங்கள் தியானத்துக்கு போகிறீளா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் குருநாதா தியானத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்படி பார்த்துட்டே இருக்காராம் ஆச்சாரியாளை. பரமாச்சாரியாள் பார்த்து ஒரு மந்தஹாசம் பண்ணினார். போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே இவருடனே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணிட்ட உடனே பரமாச்சாரியாள் தன்னுடைய திருக்கரங்கள் 2 கரங்களையும் எடுத்து ஆச்சாரியாளுடைய சிரசில் வச்சு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு 3 முறை சொல்கிறாராம். எப்போதுமே இப்படி ஆச்சாரியாள் பண்ணினது கிடையாதே அப்படின்னு, பரமாச்சாரியாள் பண்ணினது கிடையாதே அப்படின்னு தோணுறது ஆச்சாரியாளுக்கு. எழுந்துண்டார். உடனே இப்படி பரமாச்சாரியாளை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். எப்போ பரமாச்சாரியாள் சிரஸில் அப்படி கையை வச்சு ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொன்னாரோ அப்பையிலேருந்து ஆச்சாரியாளுக்கு ஹிருதயத்தில் நாம் இன்னைக்கு சிவபெருமான தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்பட்டது. உடனே விறுவிறுன்னு போனார். தன்னுடைய ஆசனத்தை எடுத்துக்கிறதுக்காக போனார். தன்னுடைய ஆசனத்தை எடுத்துட்டு எப்பொழுதுமே ஆச்சாரியாள் தியானத்துக்கு போகிறார் அப்படின்னா கூடவே கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் போவா. ஏன்னா அவருக்கு ஏதாவது தேவைன்னா எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒருத்தர் கூட போவா. இப்படி ஆச்சாரியாள் விறுவிறுன்னு மலை மேலே ஏறி போயின்னு இருக்கார். அப்போது பரமாச்சாரியாள் சச்சிதானந்த விலாஸ் வாசலில் நின்றுருக்கார். நின்றுட்டு இதை பார்க்குறார். ஆச்சாரியாள் போகிறார், பின்னாடியே இந்த கைங்கரியம் பண்ணுறவா போகிறான்னு உடனே இப்படி கை தட்டினாராம். கை தட்டின உடனே ஆச்சாரியாள் இப்படி திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்த்த உடனே நம்மளை தான் கூப்பிடுறார் போல இருக்குது அப்படின்னு விறுவிறுன்னு மறுபடியும் ஓடி வந்தால் இல்லை நீங்கள் போங்கோ அப்படின்னு கை காமிச்சுட்டார். இந்த கைங்கரியம் பண்ணுறார் இல்லையா அவரை மட்டும் நீ வந்துடு அப்படின்னு கூப்பிட்டுட்டார். அவர் உடனே திரும்பி வந்துட்டார். உடனே பரமாச்சாரியாலும் உள்ளே போயாச்சு. பரமாச்சாரியால் அப்போ சொல்கிறார், நீங்கள் இப்போ போக வேண்டாம், இன்னொரு சுமார் ஒரு 2.5 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த மலைக்கு கீழே போய் நில்லுங்கோ, அவரே கீழே இறங்கி வருவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆச்சாரியால் சொல்கிறார், நான் அப்போது வேகமாக நடந்து போயிட்டுருந்தேன்னா என்னுடைய வேகம் எப்படி இருந்தது அப்படின்னா என்னுடைய நடையே ஓட்டம் மாதிரி இருக்கும். நான் நடந்து போனேன்னா என் பின்னாடி இருக்கிறவாலாம் ஓடி தான் வருவா, அப்படி இருக்கும் என்னுடைய நடை அப்படின்னு ஆச்சாரியாலே சொல்லிக்கிறார்.
அப்படி போகும்பொழுது இவர் பின்னாடி இவர் வராரா அவர் வராரா அதெல்லாம் பார்த்துக்கல. இவர் பாட்டு கிட்டுன்னு மலை மேலே ஏறினார். போய் மேற்கு திசையை பார்த்து உட்காந்துண்டாராம். உட்காந்துண்டு கண்ணை மூடிண்டு அத்தகைய ஒரு தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணினா என்னன்னா சிவபெருமான தியானம் பண்ணுறார். சுமார் ஒரு 1.5 மணி நேரம் தியானம் பண்ணியிருப்பார். இவர் எப்படி தியானம் பண்ணும் பொழுதே சிவபெருமானை பார்க்க 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 இவருக்கு என்னமோ சரி சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறார். ஆனால் என்ன ஆயிடுத்து அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆயிடுத்து. இவர் இப்படி பொறுமையாக கண்ணை திறந்து பார்த்தா 1.5 மணி நேரம் ஆயிடுத்து. இப்படி கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா எந்த வஸ்துவை உள்ள தரிசனம் பண்ணிட்டு இருந்தாரோ அதே வஸ்து கண்ணுக்கு முன்னாடி சாட்சாத்தா நின்னுண்டு தரிசனம் கொடுக்கறதான். இதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். நமஸ்காரம் பண்ணிண்டார் ஆச்சாரியாள். பண்ணிண்ட உடனே இந்த இடத்துல ரொம்ப அழகா ஆசீர்வாதம் பண்றார் சிவபெருமான். என்ன அப்படின்னா கூப்பிடுறார் ரொம்ப அழகா. இந்த பதமே ரொம்ப அழகான பதம். வத்சா குழந்தை அப்படின்னு கூப்பிடுறார். ஸ்வப்ரபிருத்யத்ர நிராகாரே பரே தத்வே மனசமாதத்ஸ்வ அச்சிரேண பிரம்ம சம்ஸ்தோ பவிஷ்யசி. சீக்கிரமே உன்னுடைய மனசானது நிர்குண பிரம்மத்தில் ஈடுபடட்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். அத்தகைய ஒரு ஆசீர்வாதம் பண்ணினார். ஆசீர்வாதம் பண்ணி என்ன ஆனார் அப்படின்னா அப்படியே காற்றோட காற்றா சிவபெருமான் மறைஞ்சு போறாராம். அதையும் பார்த்துட்டே இருக்கார் ஆச்சாரியாள். சிவபெருமான் வந்தப்போ ஆச்சாரியாள் ஸ்தோத்திரம்லாம் பண்ணாராம். அதை சொல்றார், நான் ஸ்தோத்திரம்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்மளுடைய மகா சன்னிதானம் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் கேட்குறார், சுவாமின்னு நீங்கள் அந்த ஸ்லோகம்லாம் எழுதி வச்சுட்டேளா, என்ன ஸ்லோகம் சொன்னேள் அப்படின்ன உடனே அவர் சொன்னாராம், இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதனால நான் அந்த ஸ்லோகத்தெல்லாம் பெருசாக, ஏன்னா அவருக்கு அது ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது. ஆனால் இப்போ நாம் அவர் கதையை சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்லோகம் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்லோகத்தை வச்சுட்டு தானே நாம் அனுபவிப்போம். அதனால நமக்காக கேட்டிருக்கார், நீங்கள் அந்த ஸ்லோகத்தை எழுதி வச்சுருக்கேளா அப்படின்ன உடனே எப்போதுமே ஆச்சாரியால் அத்தகைய ஒரு மேதா விலாசம் இருந்தால் கூட நான் எழுதுகிறேன், நான் என்னுடைய கவித்தத்தை காமிக்கிறேன் அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆச்சாரியாளுக்கு, அதனால நான் எழுதி வச்சுக்கலன்னு சொல்லிட்டார். அப்போது சிவபெருமான் இப்படி மறைஞ்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நமக்கு சிவபெருமான் இத்தகைய ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார் இல்லையா, அவருக்கு என்னென்னா இன்னும் ஆசை, இன்னும் பகவானை தியானம் பண்ணணும், இன்னும் பகவானை தியானம் பண்ணணும். இப்போ பகவான் குருநாதனா நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால குரு மூர்த்தியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை தியானம் பண்ணணும் அப்படின்னு உக்காந்துக்கிறார். சுமார் ஒரு மணி நேரம் தட்சிணாமூர்த்தியை தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணிட்டு அங்கேருந்து எழுந்துட்டு வரார், இந்த விஷயங்கள் எல்லாம் பரமாச்சாரியாள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. அப்போ சாயங்கால வேலையாடுத்து இறங்கிட்டு வந்து பார்த்தா கையில் விளக்க பிடிச்சிட்டு அந்த கைங்கரியம் பண்ணுறவர் நின்றுருக்கார் மலைக்கு கீழே. என்னப்பா நீ என்னோட மாடிக்கு வரலையா? இல்லை இல்லை பரமாச்சாரியாள் நீ ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு போ. அப்போ இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, இன்னைக்கு இவர் 2.5 மணி நேரம் தியானம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது பரமாச்சாரியாளுக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சதுனால தான் கரெக்டாக 2.5 மணி நேரம் கழிச்சு போ அப்படின்னு சொல்லியிருக்கார். வந்த உடனே அங்கேருந்து ஆச்சாரியாளை அழைச்சிட்டு வரார். வரும்பொழுது பரமாச்சாரியாள் அங்கே தன்னுடைய சாயம் அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பண்ணி முடிச்சுட்ட உடனே அப்போ என்ன ஆறுதுன்னா, இன்னொரு ஒரு ஆச்சரியமான சம்பவம். அவர் தட்சிணாமூர்த்தியை தியானம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது இப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு, ஏதோ ஒன்று மேலே இருக்கான். என்னது அப்படின்னா ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பு ஆச்சாரியாளுடைய கழுத்தை சுத்திண்டு ஆச்சாரியாளுடைய கன்னத்துக்கிட்ட இப்படி தடவிண்டு இருக்கான். யாராவதா இருந்தால் என்ன பண்ணுவா, நம்ம பாட்டு தெரியாமல் இந்த மலையில் உட்காந்துட்டோம், பாத்தியா பாம்பு வந்துடுத்து அப்படின்னு பயப்படுவா இல்லையா. ஆச்சாரியால் அது என்ன நினச்சார் அப்படின்னா, நாம் நாகாபரணனை தானே தியானம் பண்ணினோம், அதனால பகவானுடைய பிரசாதத்தை பற்றியா எப்படி அவருடைய ஆபரணத்தையே எனக்கு பிரசாதமாக கொடுத்துருக்கார் பாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாம்பை தடவி கொடுத்த உடனே அந்த பாம்பு இறங்கி போச்சா. அதுக்கப்புறம் தான் ஆச்சாரியாள் கீழே இறங்கி வந்தார். இப்படி வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, பரமாச்சாரியாள் இருக்கா, பரமாச்சாரியாள் இடத்துல இதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிற்கிறா. அப்போது பரமாச்சாரியாள் பார்த்து கேட்குறாராம், இன்னைக்கு உங்களுக்கு சிவபெருமானுடைய ஒரு விசேஷமான அனுகிரகம் கிடைச்சதா?
மேலும் நீங்க புஜங்க பூஷணனா வேற இருந்தேள் போல இருக்கே. புஜங்கம் அப்படின்னா நாகம் அப்படின்னு அர்த்தம். புஜங்க பூஷணம் அப்படின்னா நாகமே பூஷணமாக இருந்தேளா? என்ன தெரியறது அப்படின்னா, நம்ம இங்கேருந்து போகிறோம் ஸ்ருங்கேரிக்கு, நம்ம ஆச்சாரியாள்கிட்ட போய் இந்த விஷயம் சொல்லணும், அந்த விஷயம் சொல்லணும், அதை சொல்லணும், இதை சொல்லணும். அதில் வேற என்ன ஆகிடும் அப்படின்னா 10 விஷயம் வச்சுட்டு இருப்போம், 9 விஷயத்த சொல்லிடுவா, ஒரே ஒரு விஷயத்த விட்டுருப்பா. அடாடாடாடாடா, அங்கே போனேன், எல்லாம் தர்ஷனம்லாம் நன்னா தான் ஆச்சு, ஆனால் ஆச்சாரியால் இடத்துல சொல்லிக்க முடியல, அதான் 9 விஷயத்த சொன்னேன். இல்லை இருந்தாலும் அந்த முக்கியமான அந்த ஒரு விஷயத்த சொல்லலை பத்தியா அப்படின்னு குறைப்பட்டுக்கிறோமே. நீ ஏன் அப்படி குறைப்பட்டுக்கிற? ஆச்சாரியாள் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவர். நாம் போய் சொல்லி தான் அவருக்கு இந்த விஷயம் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதை இந்த இடத்துல காண்பிக்கிறார் பரமாச்சாரியாள். அப்படி இருக்கும் பொழுது பரமாச்சாரியாள் கேட்கிறார், இன்னைக்கு சிவபெருமானுடைய ஒரு விசேஷமான அனுகிரகம் கிடைச்சிருக்குமே, மேலும் புஜங்க பூஷணனாக இருந்தேளா அப்படின்ன உடனே நமஸ்காரம் பண்ணிட்டார். குருநாதா, எல்லாம் உங்களுடைய அனுகிரகம்தான். எப்போதுமே ஒரு உத்தமமான குரு பக்தன் இப்படி தான் இருப்பானா. எந்த ஒரு விஷயம் கிடைக்கட்டுமே அது என் குரு கிருபையினால கிடைச்சிது அப்படிங்கிறது. இது எல்லாத்தையுமே டேட் பிரகாரம் சொல்லணும் அப்படின்னா 6th டிசம்பர் 1935 அன்றைய தினம்தான் ஆச்சாரியாள் நிர்குண தியானம் பண்ணுறதுக்காக, அதாவது நிர்குண தியானம் அப்படிங்கிறது என்னன்னா பரபிரம்ம வஸ்துவை தியானம் பண்ணுறது. அந்த பரபிரம்ம வஸ்து அப்படிங்கிறது எப்பேற்பட்டதுன்னா அநாமமாய், அரூபமாய், அச்சிந்தியமாய் எப்படின்னலாம் சொல்கிறா இல்லையா, அப்பேற்பட்ட அந்த வஸ்துவை தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நிர்குண தியானம். அதை 6ஆம் தேதி ஆரம்பிக்கிறார். 7ஆம் தேதி என்ன ஆறுது அப்படின்னா, அந்த பிரம்மத்தின் இடத்துல ஆச்சாரியாளுக்கு சவிகல்ப சமாதி அப்படிங்கிறது ஏற்படுறது. சவிகல்ப சமாதினா என்ன அப்படின்னா, தியானம் பண்ணுறவன் நான், தியானம் அப்படிங்கிற கிரியை, நான் தியானம் பண்ணக்கூடிய வஸ்து அப்படின்னு ஒன்று. இந்த 3 திரிபுட்டி இருக்கு இல்லையா, இந்த திரிபுட்டி தியானம் பண்ணுறவன் நான், தியானம், அந்த வஸ்து அப்படிங்கிற 3 விஷயங்களும் நாம் தெரிஞ்சு தியானம் பண்ணினோம் அப்படின்னா அதுதான் சவிகல்ப சமாதி. இப்படி ஆச்சாரியாள் சவிகல்ப சமாதியில் இருந்துருக்கும் பொழுது 10ஆம் தேதி என்ன ஆறுது அப்படின்னா, ஆச்சாரியாளுக்கு பரபிரம்மத்தினிடத்துல நிர்விகல்ப சமாதி ஏற்படுறது. நிர்விகல்ப சமாதி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த தியானம் அப்படிங்கிற கிரியை, தியானம் பண்றவன் நான், தியானம் பண்ணக்கூடிய அந்த வஸ்து, இந்த 3 விஷயம்னே தெரியாம, இந்த திரிபுட்டியே நமக்கு கண்ணில் தெரியாம, இந்த விகல்பமே தெரியாம அந்த பிரம்மம் மட்டும் தெரியறது இல்லையா, அத்தகைய ஒரு நிலைக்கு தான் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பெயர். அந்த நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறதுலாம் ஏதோ கைத்தட்டினா இப்படி சமாதி வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. அந்த சமாதி அப்படிங்கிறதெல்லாம் வரத்துக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணினாலும் கூட அதுலேருந்து ஈஸியாக வழுக்கின்று விழுந்துடுவா. ஆனால் ஆச்சாரியாளுக்கு அந்த சமாதி ஸ்திதி அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருந்ததாம். அப்படி 10ஆம் தேதி அன்னைக்கு டிசம்பர் மாதம் 1935 வருஷம் நிர்விகல்ப சமாதி ஏற்பட்டது. 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1935 வருஷத்தில் ஆச்சாரியாளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஆச்சாரியாளுடைய மனசானது அந்த பிரம்மத்திலேயே நிலச்சுடுத்தான். ஆச்சாரியால் பிரம்ம ஜானியா, அதாவது ஜீவன் முக்தரா ஆன தினம் அப்படிங்கிறது 12th டிசம்பர் 1935. இப்படி இருந்துருக்கும் பொழுது ஆச்சாரியாளுக்கு இத்தகைய ஒரு சமாதி பிரம்மத்திலேயே நிலை பெற்றுட்டார் அப்படிங்கிறது பரமாச்சாரியாளுக்கு தெரிஞ்சுடுத்து. தெரிஞ்ச உடனே அன்றைய தினம் தியானத்தை முடிச்சுண்டு வரார் ஆச்சாரியாள். வரும் பொழுது உள்ள கூப்பிடுறார், சச்சிதானந்த விலாஸ்குள்ள கூப்பிடுறார் பரமாச்சாரியாள். ஆச்சாரியாளை கூப்பிட்டு அங்கே யாரும் இல்லை அப்படின்ன உடனே கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம் தன்னுடைய சிஷ்யனை. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எத்தகைய ஒரு உயர்ந்த ஸ்திதியை நீங்கள் இன்னைக்கு அடைஞ்சிருக்கேள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார். அப்படி ஆச்சாரியாள் துங்கா தீரத்தில் இருந்துட்டு அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். துங்கா தீர நிவாசி நரஹரிவன சஞ்சாரி ஆஸ்ரித ஜன சுககாரி வித்யா தீர்த்த விராகி வேதாரண்ய விஹாரி சஜ்ஜன ஹிருதய விகாசி பரச
विहारी विद्यातीर्थ विरागी दयादिश गुणशाली ब्रह्मानंद विदायी श्री गुरुरंतर्यामी विद्यातीर्थ विरागी विदित तत्व संन्यासी तत्पदनिष्ठित योगी अहेतु करुणाशाली विद्यातीर्थ विरागी विद्यातीर्थ विरागी विद्यातीर्थ विरागी இப்படி ஆச்சாரியாள் துங்கா தீரத்தில் இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். ஆச்சாரியாள் பண்ணினக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு மாலாது. ஆச்சாரியாள் முன்னாடிலாம் ஸ்ருங்கேரியில் ஒரே ஒரு லாட்ஜ் தான் இருக்குமா. எத்தனை பக்தாள் போனாலும் அந்த ஒரே இடத்துல தான் தங்கிக்கணும். ஆனால் ஆச்சாரியாள் அதுக்கப்புறம் பக்தாள்லாம் ரொம்ப சிரமப்படுறா அப்படின்ன உடனே பல விடுதிகளை இது போல் நிர்மாணம் பண்ணினார். எதுக்கு அப்படின்னா பக்தாள் இங்கே வரக்கூடியவா சௌக்கியமாக வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சாரதா தன்வந்திரி அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டலில் நிர்மாணம் பண்ணினார். எதுக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள்லாம் கூட ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது, இங்கே வந்து அவளுடைய மெடிக்கலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணினார். கஜசாலை கோசாலையெல்லாம் நிர்மாணம் பண்ணிட்டு கோக்களை ரட்சிச்சுட்டு வந்தார், யானைகள் எல்லாம் ரட்சிச்சுட்டு வந்தார். ஆச்சாரியாள் ரொம்ப சரளமாக 5 பாஷைகளில் பேசுவாராம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், சம்ஸ்கிருதம். இந்த 5 பாஷைகள்லையும் ரொம்ப அழகாக பேசுவாராம். ஒரு சமயம் பாபு ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிற நம்மளுடைய இந்தியாவினுடைய ஜனாதிபதி பரமாச்சாரியாளை தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு வரும்பொழுது அப்போது ஆச்சாரியாள் உட்காந்துக்கிறார் நடுவில். இவர் என்ன ஹிந்தியில் பேசுகிறாருன்னு அவருக்கு சொல்லி, அவர் என்ன சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறார் அப்படின்னு இவருக்கு சொல்லி அப்படி அதி ஆச்சரியமாக தர்சனத்தை வாங்கி கொடுத்தார். இப்படி ஆச்சாரியாளுடைய காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே போக முடியாது. ஆச்சாரியாளுடைய சரித்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம் சமுத்திரத்தில் ஒரு புரோக்ஷணம் இல்லை, சமுத்திரத்துக்கே இப்போ தான் நாம் வந்திருக்கோம், இன்னும் சமுத்திர கரைக்கே வரல, கரைக்கே நாம் இனிமேல் தான் நடந்து வரணும். அப்படி ஒரு பெரிய சாகரமான ஒரு சரித்திரம். அத்தகைய ஒரு சரித்திரத்தில் ஆச்சாரியாள் நமக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கார். எதுக்கு அப்படின்னா இது போல் நிறைய கேட்டு 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 ஜனங்கள் உதாரணம் ஆகணும் அப்படின்னு அத்தகைய ஆச்சாரியாள் மேலே ஒரு கீர்த்தனத்தை பாடி இன்றைய தினம் சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். வித்யாதீர்த்த ஜகத்குருவே வித்யாதீர்த்த ஜகத்குருவே பண்டித ஞான கற்பகதருவே வித்யாதீர்த்த ஜகத்குருவே பண்டித ஞான கற்பகதருவே ஸ்ருங்ககிரி வாழ் சிவனேசனே ஸ்ருங்ககிரி வாழ் சிவனேசனே எமை தடுத்தாட்கொண்ட தவனேசனே எம்மை தடுத்தாட்கொண்ட தவனேசனே வித்யாதீர்த்த ஜகத்குருவே அன்னை சாரதையை பூஜிக்கும் குருநாதனே ஈசனே எங்கள் நேசனே பரமேசனே அன்னை
தயை புரிவாய் எந்தன் பாவங்கள் கலைந்தே. தயை புரிவாய் எந்தன் பாவங்கள் கலைந்தே. தயை புரிவாய் எந்தன் பாவங்கள் கலைந்தே. வித்யாதீத ஜகத்குருவே பண்டித ஞான கற்பகதருவே. வித்யாதீத ஜகத்குருவே. இப்படி இன்றைய தினம் நம்ம எல்லோருக்கும் பெரிய பாக்கியம். ஆச்சாரியாளுடைய ஒரு திவ்ய சரித்திரத்தை ஸ்மரிக்கிறதுக்கு மேலும் மேலும் நிறைய சத்சங்கங்கள் இது போல கிடைக்கணும். நிறைய ஆச்சாரியாளை பற்றி கேட்கணும், நிறைய ஆச்சாரியாளை பற்றி பாடணும், ஆச்சாரியாளுடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப அருமையான ஒரு சத்சங்கத்தை இங்கே நம்மளுடைய கோவிலில் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா இல்லையா? இதை ரொம்ப அழகாக நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த வித்யாசங்கர் மாமா, இங்கே இருக்கக்கூடியவா எல்லாருக்குமே எங்களுடைய கிருத்தஜையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் எனக்கு இந்த உபன்யாசத்தில் அங்கங்கே கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் சொல்லி எனக்கு இப்படி இப்படி சொல்லணும், சரியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது வெங்கட்ராமன் மாமா. அவருக்கும் எங்களுடைய கிருத்தஜையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். மங்களம் குரு ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரகே சக்தி கணபதி சாரதாம்பிகே சங்கராச்சாரியரிகே கால பைரவகே காளி துர்கிகே வீர தீர சூர ஹனுமன் மாருதி சரணகே மல்லிகார்ஜுனகே ಚಂಡಿ ಚಾಮುಂಡಿಗೆ ವಿದ್ಯಾರಣ್ಯರಿಗೆ ವಿದ್ಯಾಶಂಕರಗೆ ವಾಗೀಶ್ವರಗೆ ವಜ್ರದೇಹ ಗರುಡಾಂಜನೇಯರಿಗೆ ತುಂಗಭದ್ರೆಗೆ ಶೃಂಗನಿವಾಸಿನಿಗೆ ಶೃಂಗೇರಿ ಪುರದೋಳು ನೆಲೆಸಿರುವಂದ ಶಾರದಾಂಬಿಕೆ ಸಚ್ಚಿದಾನಂದ ಶಿವ ಅಭಿನವ ನೃಸಿಂಹ ಭಾರತಿಗೆ ಚಂದ್ರಶೇಖರ ಭಾರತಿ ಗುರು ಸಾರ್ವಭೌಮರಿಗೆ ಚಂದ್ರಶೇಖರ ಭಾರತಿ ಗುರು ವಿದ್ಯಾತೀರ್ಥರಿಗೆ ಚಂದ್ರಶೇಖರ ಭಾರತಿ ಗುರು ಭಾರತಿ ತೀರ್ಥರಿಗೆ ಚಂದ್ರಶೇಖರ ಭಾರತಿ ಗುರು ವಿಧುಶೇಖರ ಭಾರತಿಗೆ ಮಂಗಳಂ ಗುರು ಶ್ರೀ ಚಂದ್ರಮೌಳೀಶ್ವರಗೆ ಶಕ್ತಿ ಗಣಪತಿ ಶಾರದಾಂಬಿಗೆ ಶಂಕರಾಚಾರ್ಯರಿಗೆ ಶಕ್ತಿ ಗಣಪತಿ ಶಾರದಾಂಬಿಗೆ ಶಂಕರಾಚಾರ್ಯರಿಗೆ ಶಕ್ತಿ ಗಣಪತಿ ಶಾರದಾಂಬಿಗೆ ಶಂಕರಾಚಾರ್ಯರಿಗೆ
गणपतये हर हर महादेवा सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय स्वामी की जय राम 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 ஸ்ரீ குருபியோ நமஹ. அனன்யா ரொம்ப நல்லா இருந்தது, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது நிஜமாகவே. 1.5 மணி நேரம் நாங்கள் எல்லோரும் ஸ்ருங்கேரிக்கு ஒரு 90 ஆண்டுகள் முன்னாடி போயிட்டோம். ரொம்ப 100 ஆண்டுலேருந்து 90 ஆண்டு முன்னாடி போயிட்டு ஆச்சாரியர்களுடைய அந்த கதையை சொல்லும் போது அப்படியே பிக்சரைஸ் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னேன். இந்த சுருக்க இருக்கிற ஒரு இதில் தானாகவே படித்தது மாத்திரம் போகாமல் அதை நல்லா ஸ்திரப்படுத்திண்டு நம்ம வெங்கட்ரமணன்ட்ட அவள் 2-3 வாட்டி அதை எடுத்து சொல்லி நல்ல ப்ரிப்பரேஷன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. படித்தது எல்லாமே தெரியல, ஆக்சுவலாக அந்த கதையை நீ எழுதின மாதிரி இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. வெரி குட். இதே மாதிரி மேலும் மேலும் ஆச்சாரியர்களை பற்றி நிறைய சொல்லணும். என்னென்னா ஆச்சாரியர்களோட சரித்திரத்தை ஒரு நாள் கரெக்டாக சொல்லுவாளான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் இப்போ சொல்கிறத பார்த்தாக்கா 3 நாள் அடுத்த வாட்டி சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுட்டுருக்கா. ரொம்பவே அம்பாள் அனுகிரகம் பண்ணி மேலும் மேலும் ஆச்சாரியாவை பற்றி நீயும் தங்கையுமா நிறைய பண்ணணும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறோம். நமஸ்காரம். அதாவது இல்லை, இன்றைய காலகட்டத்தில் நம்ம சன்னிதானம் மகா சன்னிதானம் 2 பேரையும் பார்க்குறோம். அந்த பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வா காலத்தில் நம்ம வாழறோம்னா அதை விட பெருமை வேறு எதுவுமே இல்லை. அதை தாண்டி ஜெயேஷ மகா சன்னிதானம் சந்திரசேகர் சுவாமிகள் அவளெல்லாம் அநேகம் பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த பார்க்கலங்கிற குறை இல்லாத அளவுக்கு இன்றைக்கி இந்த உபன்யாசம்ங்கிற ரூபத்தில் அவளை சாட்சாத் தத்ரூபமாக நமக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தி, அதாவது ஒரு சீனிவாசன்ற ஒரு குழந்தையாக அறிமுகப்படுத்தி கடைசியில் அவர் இருக்க சமாதி அடைஞ்ச அந்த ஸ்தானம் வரைக்கும் கொண்டு வந்து நம்மளை நிறுத்தி நமக்கே இப்போ ஒரு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுமோ, அந்த நிலையை எட்டிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கற்பனையில் கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா இப்போ தான் பொது விஷயமாக தெரியறது. இவா தயார் பண்ணியிருக்காங்க. இவா தயார் பண்ணல, ஏற்கனவே இவா தயாராக இருந்திருக்கான்னு தான் சொல்லணும். இது எப்படின்னா, எப்படி சந்திரசேகர பாரதி தன்னோட சிஷ்யர் அபினவ வித்யார்த்தத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாரோ, அந்த மாதிரி இப்போ அண்ணா இவாளை பார்த்து ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தா இதுதான் தெய்வ சங்கல்பம்ங்கிறது. அந்த தெய்வ சங்கல்பம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயமும் இல்லை. இன்றைக்கி இந்த குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை விட அவளுக்கு ஒரு வசதியானதோ அவள் அப்பாவுக்கு பெரிய பலனோ வேறு எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஆரம்பமாக இருக்கணும். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன் எப்போவுமே, ஒரு விஷயம் பண்ணினா எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி பண்ணக்கூடாது. அப்படின்னா எப்படி பண்ணணும்? எதிராளி பார்த்து பொறாமப்படுற மாதிரி பண்ணணும்பேன். அப்போ அதுதான் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி இவா இந்த வயசுலேயும் இப்படிலாம் சொல்கிறாளே, இப்படிலாம் பேசுகிறாளே, அந்த அக்ஷர சுத்தமாக ஒவ்வொரு வார்த்தையும் என்னமோ அச்சில் வார்த்தை மாதிரி தமிழ், சான்ஸ்கிரிட், இங்கிலீஷ் இந்த 3 லாங்குவேஜ்லேயும் அப்படி அப்படி அப்படி, அதாவது இந்த மேடையில் உட்காந்தா சில கொலன்ஸ்கள்லாம் வரும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக பவ்யமாக எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம், அதாவது சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லாம் எல்லாருக்கும் பசி. நான் பேசியிருந்தேன்னா நான் இதுக்கு வரைக்கும் ரசிச்சிருப்பேன். இப்போ நான் பேசினா ரசிக்க முடியாது, அதனால் நான் குறைச்சிக்கிறேன். பட் அவளை பற்றி இவ்வளோலாம் சொல்லணுன்ற என்ற ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அதாவது சொன்னேன் வழிய, அவள் இன்னும் அமோகமாக இருக்கணும், இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும், அவள் சரீரம் சாரீரம் 2மே இன்னும் அவளுக்கு அனுகூலமாக இருக்கணும். அப்படிங்கிறத ஆச்சாரியால் அம்பாள் அவளுக்கு நிரந்தரமாக கொடுப்பா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். பாதுகைக்கு இங்கே பூஜை நடக்கும். 10:30 மணி 11 மணி வாக்கில் ஆராதனை வைபவம் ஆரம்பிக்கும். அது முடிஞ்சு எல்லாருக்கும் மகாபிரசாதம் வழங்கப்படும் வழக்கம் போல்.
எல்லாரும் வந்து ஆச்சாரியர்களோட அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். அதே மாதிரி நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு சுவாமிநாதன் குழுவினருடைய பஜனை எப்பொழுதும் போல் 6 மணி வாக்கில் நித்தியபடி பாராயணம். அது முடிஞ்சு 7 மணிக்கு பஜனை ஆரம்பிக்கும். நாளைக்கு எல்லாரும் ஆசைப்பட்டு ஒரு 10 மணி வாக்கில் பூஜை முடிஞ்ச அப்புறம் வாத்தியார்கள்லாம் வந்து ஆராதனைக்கு ரெடியாகிற நேரத்துக்கு நடுவில் ஆச்சாரியர் சரித்திரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் இது பண்ணால் அது தகுந்த மாதிரி நாளைக்கு நான் கொஞ்சம் நேரம் பேசலான் இருக்கேன். 10 மணி வாக்கில் அது இருக்கும்.